இந்த ஷாமிலா பிரிண்டு கேளுங்க. ஷாமிலா இந்த ஷாமிலாவில் எடுத்தீங்கல்ல உங்கள்கிட்ட, அது பிரிண்டு ஒன்று தாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்னு அரபி அனைத்துலேயும் அல்லாஹ் எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், அதுக்கு பதிலே சொல்லலை. இப்னு அரபி அனைத்திலும் அல்லாஹ் பார்க்கணும், ஹாரூன் செஞ்சது தப்பு, அவங்க காலமாட்டை வணங்குறது ரைட்டு அப்படின்னு சொன்னால் இவனை எதில் கொண்டே சேர்க்கறது? இமாமில் சேர்க்குறதா முர்த்ததில் சேர்க்குறதா? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை எழுதியிருக்கான் இமாம்ங்கிற பேர்லன்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன செய்யலை? பதில் சொல்லலை. அதே மாதிரி இது தண்ணீர் தானே வருது, மாவுண்டு தானே வருதுங்கிறாரு. அல்லாஹ் மனிதனை சொல்லும் போதே கலக்கமி மாயின் தண்ணீர் தான் சொல்கிறான். அது தண்ணீருங்கிறது ஜிப்ரீலியோட என் தண்ணியை சம்மந்தப்படுத்துறிய கற்பனையான தண்ணீரான். அது நான் அதை சேர்த்தான் சொன்னேன். என்ன கற்பனையான தண்ணீர் அது? இது உடம்புலேருந்து வந்த தண்ணீராக, அது கற்பனையான தண்ணீர்லேருந்து படைக்கப்பட்டாங்கன்னா ஒரு ஆணாக அங்கே சித்தரித்து ஆண் பெண்ணுடைய இணைப்பாக அங்கே எது காட்டுறீங்க? இது எந்த எந்த அடிப்படையில் இந்த விளக்கத்தை எடுத்தீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யலை? அதுக்கு பதில் சொல்லலை. அடுத்து இதுக்கு அந்த சாலிமுடைய ஹதீஸில் வாதத்தானே வைக்க சொன்னோம். வாய் வச்சு குடித்தா எங்கே இருக்குது கேள்வி? இவ்வளோதானே வாதம் வைக்கணும். என்ன செய்யணும்? நாங்கள் என்ன கேட்குறோம்? ஒரு இளைஞன் ஒரு வீட்டுக்கு போக விரும்புகிறான், அந்நிய பெண் அடிக்கடி போயிட்டு வர விரும்புகிறான். அவன் என்ன செய்கிறான்? நீ எனக்கு பாலை கொடு, அம்மாவை போயிடுவ, நான் டெய்லி வருவோம் வீட்டுக்கு அப்படிங்கிறான். இது சரியா? அந்த ஹதீஸ் சரி என்றால் அது சரி என்று நீங்கள் சொல்லணும். அந்த ஹதீஸில் அப்படி தான் இருக்கிறது. அதாவது பால் வாய் வச்சு குடித்தாங்கன்னு எங்கே இருக்குது? ஒருத்தர் தாயாக்குறதுக்கு பால் ஊட்டுன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? கடையில் பால் வாங்கி கொடுன்னு அர்த்தம். அதுக்கு பால் ஊட்டு அருள் ஈஹி பால் ஊட்டு அப்படின்னு வருது. பால் ஊட்டுதல் என்பது மார்பகத்தில் வாயை வச்சு குடிக்கிறதான் பால் ஊட்டுதல். அதில் தான் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும். தாய் பிள்ளை மேற்றுக்கு அதில் சொல்லப்படுகிறது. அந்த அகராதிலும் அதுக்கு அர்த்தம். அது நான் தனியாக நிரூபிப்பேன், நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால். அது போக அப்போ பால் ஊட்டினோன்னு அவர் கேட்குறாரு, அவர் பெரிய ஆளாக இருக்கார், அந்த பையன் இளைஞனாக இருக்கார், நான் எப்படி பால் ஊட்டுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கறந்து குடிக்கிறாந்தா பெரிய ஆளாக இருந்தால் சின்ன ஆளாக இருந்தால் என்னங்கிறேன்? அதை கறந்து கொடுக்குறேன்னு அர்த்தமாக இருந்தால் சின்ன பிள்ளையாக இருந்தானே இப்போ டம்ளரில் கொடுக்குறது தானே. கறந்து கொடுன்னு சொல்கிறதா இருந்தால் அது பெரிய ஆளாக இருக்கிறாருன்னு ரசூலோட நம்ம கேள்வி கேட்டிருப்பாங்களா? அது நிறைய அர்த்தம் இருக்குது. நீங்கள் வாதம் வைக்க என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்கிறது, இதிலிருந்து எங்களுடைய கருத்து இதுதான், இதை நாங்கள் செய்வோம். எங்கள் வீட்டில் அந்நிய ஆண்கள் எங்கள் வீட்டுக்கு வர விரும்பினார்களே ஆனால் பால் கொடுக்க வைத்து நாங்கள் வர வைப்போம், வர வைக்க மாட்டோம், ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தணும்ல. ஏற்றுக்கொள்ளலைன்னா ஏன் ஏற்றுக்கொள்ளலை? நாங்கள் அது பொய்யுங்கிறோம், அது கட்டுக்கதைங்கிறோம், நீங்கள் உண்மைங்கிறீங்க. உண்மைன்னு சொல்கிறோம், இதுதான் வாதம்ங்கிறது. கறந்துன்னு இருக்கிற ஒரு வார்த்தையை கேட்ட வாதமா? ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக பேன் பார்த்ததை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது சொல்லுங்கள். ஒரு அந்நிய பெண் வீட்டில் போய் என்ன செய்யலாம்? எனக்கு பேன் பார்த்து கொடுன்னு கேட்கலாம், அது மார்க்கத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது ரசூல்லா செஞ்சாங்க அவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லுங்கள், அல்லது பொய்ன்னு ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? வாதத்தை வைக்காமல் என்ன பண்ணுறீங்க? அதில் கறந்துன்னு எங்கிற ஒரு கேள்வி இவ்வளோ தான் வாதமா? அதில் உள்ள அம்புட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அது மாதிரி சொல்லலை என்பதை பார்க்குறோம். அது மாதிரி இப்போவும் அதே மாதிரி ஒசாபாத்துக்கு என்ன அர்த்தம், ஒல்முர்சலாத்துக்கு என்ன, எல்லாம் ஒரே மாதிரி உள்ளது தான். ஒரே மாதிரி அர்த்தம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அது வரும் இன்ஷால்லா. என்னங்க ஒரே மாதிரி உள்ள அம்புடிஞ்சது ஒரு பதில் தான். ஏன் ஒரே இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் மேட்ரு. இது வாதம் கிடையாது, ஆனால் அதுக்கு பதில் வரும். வாதமாக வச்சியல்னா வாதத்தோடு பதில் வரும். கடைசி வரைக்கும் வாதம் வைக்கலன்னு சொன்னால் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சொல்கிற பதில் என்ன செய்யும்? உங்களுக்கு தரப்படும். பதில் சொல்லாமல் விட மாட்டோம். வாதமாக வச்சீங்கன்னா நல்லா கூடுதலாக என்ன செய்யலாம்? உங்கள் கருத்து எங்கள் கருத்து சேர்ந்து மக்கள்கிட்ட போகும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சொல்கிறதை விட்டு விட்டு எதுக்கு வாதத்தை துவக்கிட்டீங்களோ அதை எடுத்து வைங்க. சாலிமுடைய ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறீங்க? உங்கள் விளக்கம்னு எழுதி வச்சுருக்கிறீங்கல்ல, இது இதுதான் மார்க்கத்தில் உள்ளதா? ஒரு இளைஞன் ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் பால் குடிக்கலாமா? சொந்த பந்தம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட பால் குடிக்கலாமா? குடித்தா அது உறவு ஏற்படுமா? பால் குடிக்கிறது நினச்ச நேரத்துலலாம் பால் உண்டாகுமா? புள்ள பெற்றிருந்தால் தான் பால் உண்டாகுமா? புள்ள பிறந்துக்குமா குழந்தைக்கு பால் உற்பத்தி ஆகும், அது உற்பத்தி ஆகுமா? அந்த நேரத்தில் அந்த பொம்பளைகிட்ட புள்ள இருந்துச்சா? எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணும்? அடிக்க அதுக்கு விரிவான ஆதாரங்களோட சொல்லணும். இது மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா? ஒரு ஊர்வலத்தில் முக்காடு இல்லாமல் உங்கள் ஜமாத்தை சேர்ந்த ஒரு ஆள் உட்கார்ந்துருந்ததை சொன்னீங்க. இது அந்நிய பெண்ட்டு போய் பால் குடிக்க சொல்கிறீங்க. அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்த்து பால் குடித்தாங்கிற அசிங்கமாக தெரியல உங்களுக்கு. ஊர்வலத்தில் பெண்கள் சுன்ன ஜமாத்து பெண்கள் இணைஞ்சாங்க, முக்காடு போடாமல் எங்கள் ஊர்வலத்தில் வந்தாங்கங்கிறத காட்டினீங்க. அது உங்களுக்கு பற்றியலா அதிகமாக இருக்குங்கிறீங்க. வழங்குதா? அதுக்கு இது அசிங்கமாக இல்லையா? அசிங்கம் இல்லைன்னா என்ன செய்யுங்க? எல்லாத்துக்கும் ஃபத்வா கொடுங்க. பிரச்சனை இல்லை. யார் வீட்டுக்கு யாரும் போகலாமே, யார் வீட்டுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம். ஒரு தடவை பால் குடிச்சிட வேண்டியதுதான். பிரச்சனை இல்லை. அம்மா ஆயிடுவாங்க. கேட்டேன், எங்கள் அம்மா பார்க்க போனேன், கேட்டேன். அதானே அதுக்கு அர்த்தம். ஒரு இளைஞன் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னங்கிறேன்.
அந்த அர்த்தத்தை சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணணும், அப்படி செய்யணும் என்பதை நான் என்ன செய்கிறேன், இது அது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வாதங்கள், அதனால் வாதங்களாக எடுத்து வைக்கணுமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்டிங்கன்னா அர்த்தம் சொல்கிறது கடைசியாக வரும். வாதத்துக்கு வாதம் பண்ணுவோம், ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் சொன்ன ஒன்று வாதமாக வைத்து இது எங்களுடைய கருத்து, நாங்கள் பால் குடிக்கலாம்னு சொல்லுகிறோம், இன்ன அடிப்படையில் சொல்லுகிறோம், நீங்கள் சொன்ன இந்த அடிப்படையில் தப்பு, அப்படி தான் ஆர்குமெண்ட் பண்ணணும். அதை தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரியான முக்கியமான அந்த சட்ட ஹதீஸை மக்கள் பின்பற்றாமல் இருந்துடக்கூடாது. பார்த்தீங்களா, அது தெளிவாக சொல்லுங்கள். அந்நிய வீட்டில் போய் பேன் பார்க்குறதுக்கு, அந்நிய பெண்கிட்ட பால் குடிக்கிறதுக்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதுன்னு சொல்லிடுங்க. சரி, அது போக இன்னும் சிலதை பாருங்கள். இப்போ குர்ஆன் இறங்குதுங்க, லைலத்துல் கத்ரில் இறங்குதுன்னு நமக்கு வந்திருக்கு. அது துவங்கியதுன்னு சொல்லி முதல் விளக்கம் சொல்லியாச்சு. இதுபோக குர்ஆனை பற்றி நீங்கள் ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல மாதங்களில் ஷாபானில் இறங்குனுச்சு, ரபியுல் அவ்வல் இறங்குனுச்சு, சில ஆயத்துகள் பல மாதங்களில் பல நேரங்களில் பல நாட்களில் இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இருக்குல்ல, அதை சிந்திக்கிறார், விளங்குறார். எப்படி லைலத்துல் கத்ரில் இறங்குனங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ர் வரும் ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் குர்ஆன் இறங்கும். ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு இறங்குமா. லைலத்துல் கத்ரில் இறங்குனதுக்கு அர்த்தம் எப்படி விளங்குறாங்க? உலகத்தில் யாரும் விளங்காத விளக்கத்தை விளங்குறாங்க. லைலத்துல் கத்ர்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இரவு, அந்த இரவில் மட்டும் குர்ஆன் இறங்கும், ஒரு வருஷத்துக்கு இறங்காது. அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் வரும்ல, அப்போ ஒரு இறங்கு, மறுபடியும் இறங்கவே இறங்காது. அப்போ வேறு எந்த மாதத்திலும் எந்த நாளிலும் அந்த லைலத்துல் கத்ர் அல்லாத எந்த ஒரு நாளிலும் என்ன செய்யல, குர்ஆன் இறங்கவே இல்லை அப்படிங்கிறார். அதுவும் எத்தனை, அதாவது அது வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இப்ராஹிமுடைய வேதம் ரமலான் 1 வந்துச்சான், தௌராத் ரமலான் 6 வந்துச்சான். இதில் எங்கே போய் பார்த்தாங்கன்னு தெரியல, அது வேண்டியதில்லை. இப்போ கானல் குர்ஆன் என்சில் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குல்லி லைலத்தி கத்ரின் மின சனத்தி இல சனா, ஒரு வருஷத்து அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள லைலத்துல் கத்ரில் தான் குர்ஆன் இறங்கும். இப்படி 20 லைலத்துல் கத்ர் இரவுகளில் தான் இந்த குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. குர்ஆன் மொத்தம் 20 தடவை மொத்தம் இறங்கி முடிஞ்சிருச்சான். 20 தடவை தான் அல்லாட்டிருந்து வகி வந்திருக்குது. 20 லைலத்துல் கத்ரா பார்த்து வந்திருக்கு. அதில் 23 3 என்னாச்சுன்னு தெரியல. ஒன்று 23 இந்த கடைசி 3 தான் ஒன்று அடிபடலாம், ரமலான் வராமல் இருக்கலாம். ரபியுல் அவ்வல் இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு ரமலான் வரலங்கலாம். ஒரு 22வது வரணும். 22 லைலத்துல் கத்ர் வருது, அது கூட ஒரு கணக்கு தெரியாமல் என்ன செய்கிறாரு, 20 லைலத்துல் கத்ரில் முழு குர்ஆன் இறங்கி விட்டது. இது என்ன விளக்கம்? குர்ஆன் லைலத்துல் கத்ரில் இறங்குன்னு எல்லாரும் சாதாரண மக்களுக்கு விளங்குறது கூட குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறவங்கிற பேரில் இருக்கிறவங்களுக்கு விளங்குனுச்சா? அதே மாதிரி 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, 2க்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சேராதுன்னு குர்ஆனில் இருக்குது. இது அந்த காலத்து மக்களுக்கு விளங்கல. இந்த காலத்தில் உள்ளவங்க ஆய்வு பண்ணி கடலையெல்லாம் உள்ள ஆராய்ச்சி பண்ணி ஒரு கடல் வாழ் அறிஞரை என்ன செய்கிறாரு, பெரிய திரை இருக்கிற கண்டுபிடிக்கிறார். 2 கடலும் என்ன தான் கலங்கினாலும் அதனுடைய தன்மை ஒன்று சேருவதில்லை, இது கடவுளுடைய வார்த்தை தான் சொல்லி கண்டுபிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்த கதையெல்லாம் இருக்குது, சம்பவம்லாம். என்ன செய்கிறாரு தெரியுமா? தெரியாது, சும்மா விட்டு போயிருக்கான் அந்த காலத்தில். இவன் என்ன செய்கிறாரு, 2 கடல் சங்கமிக்கினா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு கடல் வானத்தில் இருக்குதான், இன்னொரு கடல் பூமியில் இருக்குதான். வருஷத்தில் ஒரு நாள் சந்திச்சுட்டு போவாங்களாம். அதாவது வானத்தில் உள்ள கடலும் பூமியில் உள்ள கடல் எப்படி அற்புதமான விளக்கன்னு பாருங்களேன். பஹ்ருன் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்தி, வானத்திலையும் பூமியிலையும் உள்ள கடல் தான். எல்தகியானி குல்ல ஆமின், வருஷம் 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்கள். 2 கடல்கள் சந்திக்கணும்னு அர்த்தம், வானத்திலிருந்து ஒரு கடல் இறங்கி சந்திச்சுட்டு மரண செய்ய அப்படியே போயிரும் போல இருக்குது. இது மாதிரி அகதுஹுமா ஃபிஸ் ஸமாஇ வல் ஆஹரு பில் ஃபில் அர்தி, ஒரு கடல்ங்கிறது வானத்தில் இருக்குது, ஒரு கடல் பூமியில் இருக்குது, 2 கடலும் சந்தித்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு விளக்கம். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இது நல்லா இல்லை, இது வேறு மாதிரி நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, 2 கடல் சங்கமிக்குது என்று சொன்னால் அலி ஃபாத்திமா, ஒரு கடல் அலியான். கடல்னு அலின்னு எவனாச்சும் வழங்குவானா? மனிதர்களுக்கு சாதாரண மூளை உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், கடல்னா கடல்னு விளங்கும். இமாம்களுக்கு என்ன விளங்குது, ஒரு கடல் அலியான், இன்னொரு கடல் ஃபாத்திமாவான். 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்களா அடிக்கடி. ஆனால் ரசூலில் முட்டுக்கடையாக இருப்பாங்களா இடையில, மாமனார் வச்சு சேர முடியாதுல்ல, பைனஹுமா பர்ஸகுன், 2 பேருக்கு மத்தியில் ஒரு திரை இருக்குங்க ரசூல்லாவான். அலி ஃபாத்திமாங்கிறது கடலாம், பர்சகுங்கிறது யாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலிருந்து லூலு மர்ஜான், அதில் முத்தும் பாவலமும் வெளிப்படுதுன்னு வருதுல்ல, அது ஹசன் ஹுசைனு. அந்த 2 கடல்லேருந்து வெளிப்படுறது என்ன அற்புதமான தஃசீர். குர்ஆன் எப்படி அழகாக விளங்குறாங்க. அலி ஃபாத்திமா சேருகிறார்கள், அவங்களுக்கு 2 பிள்ளை பிறக்குதுங்கிற பெரிய மெசேஜ். இது அல்லாஹ் வஹீலேருந்து சொல்லி தரக்கூடிய மெசேஜ். இது எனக்கு தான் பிறகு, உங்களுக்கு தான் பிறகு, யாருக்கும் பிறகு, இது என்ன ஒரு மெசேஜா? அப்போ இதெல்லாம் இந்த குர்ஆனுடைய விளக்கம் என்ன நினைச்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குர்ஆனில் ஒரு வசனம் வருது, இதுக அந்த யுத்தத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க இஸ்ரவேலர்கள் நீங்கள் உங்கள் இறைவனும் போய் போரிடுங்க, நாங்கள் வரமாட்டோன்றுவாங்க. உங்கள் இறைவன் என்று சொன்னது ஹாரூன் தான். ஹாரூன் தான் இறைவனா. இறைவன்னா இறைவன் எல்லாருக்கும் விளங்குது இல்லைங்க. உங்கள் குர்ஆன் விரிவுரையாளர் என்ன செய்கிறாங்க, ரப்புக்க என்று சொல்வது யாரை குறிக்குது, அன்னல் முராத பிர் ரப்பி ஹாகுனா ஹாரூன். ரப்பை கொண்டு இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஹாரூன் தான். ஏன்னா அவர் மூசாவோட வயசு அதிகமாக இருந்தார், அதனால் ரப்புன்னு சொல்லப்படுதுங்க.
அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைப்பாடு குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவி இல்லாமலே விளங்க முடியும். அதுக்கு அடுத்து தான் உங்கள் இமாம்கள் தான் தடையாக இருக்கிறாங்க. அது ரெண்டாவது. இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையும் அதையும் புரிய முடியும்னு எழுதி கொடுத்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு வந்துட்டு இப்போ நம்ம இது எல்லாம் எப்படி புரியுங்கன்னு கேட்டாக்கா கடைசியில் பதில் சொல்லுவாங்களாம். வாதம் செய்ய வந்திருக்கோமா, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கோமா? நீங்கள் பதில்னு பேர்னு சொன்னால் தப்புன்னு நாங்கள் சுட்டி காட்ட எங்கள் டைம் இருக்கணுமா இல்லையா? நீ கடைசி நேரத்துக்கு தான் பதில் சொல்லி முடிச்சுட்டாக்க அது விவாதமே தேவையில்லையே. நீங்கள் இப்போ பதில் சொல்லணும். அந்த பதில் சரியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லைண்டாக்கா நீங்கள் பதில்க பேரில் தப்பாக சொல்லிக்கன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் இப்போவே சொல்லணும். பதில் சொல்லாமல் விவாதம் முடியாது. அது விவாதமே அல்லவே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அது எது சொன்னாலும் கேட்டுட்டு போகணுங்கிறது. இன்னொன்று, எந்த அமைப்பில் எல்லா செய்திகளையும் கொண்டு வந்தோமோ அதே அமைப்பில் தான் பழிவும்மிகு சொல்லுதுன்னு சொன்னோம். அதுக்கு பதில் பேரில் சொன்னாங்க. ஏன்னா பதில் பேரில் ஏதோ சொல்லுது ஒன்று இருக்குது, அதில் வழங்கி போச்சு, மற்றதுக்கெல்லாம் பதில் இல்லை. இதுக்கு மட்டும் தனியாக ஒன்று விவாதமாக ஒன்று வைக்கலையே, அவ்வளோ பிரிக்கிறாங்க. இதை விவாதமாக வச்சுங்க, அவ்வளோ தான் சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரே மாதிரியாக தான் வச்சோம். இப்போ பாருங்கள், இப்போ சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனையும் இதை விவாதமாக வச்சுருக்கிறீங்க. அப்படின்னு அர்த்தம், இதுக்கு ஏதாவது பதில் பேர் தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மற்றதுக்கெல்லாம் விவாதம் அல்லன்னு அவங்க சொல்கிறதுக்கு நோக்கம் அவங்களுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறதாங்கிறத பார்க்குற மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வாங்க. அடுத்து இவங்க சொன்னாங்கல்ல, வாய் வச்சு குடித்தாலும் அவங்க சொன்னாங்க, அதனால தான் நம்ம கேட்டோம். இல்லாதவங்க கேட்கல, ஏன்னா வாய்ச்சி குடிச்சோம் இதெல்லாம் ஒரு கேள்வியானாங்க. அவங்க சொன்னதுனால கேட்டோம். நீங்கள் இந்த ஹதீஸில் வாய்ச்சி குடிச்சாண்டு இருக்குது, இதெல்லாம் ஆபாசம் இல்லையா, அவங்க வார்த்தையை விட்டீங்க, அது எங்கெங்கே இருக்குன்னு நம்ம கேட்டோம், சொன்னதுக்காக கேட்டோம். அடுத்து அந்த ஹதீஸில் வந்து அவங்க ஆபாசம் இருக்குங்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸை இந்த அரங்கத்துக்கு படித்து காமிச்சு இப்படி ஆபாசம் இருக்குன்னு சொல்லணும். சும்மா ஆபாசம் இருக்குன்னு சொன்னால் போதுமா? அசிங்கம் இருக்குன்னு சொன்னால் போதுமா? இது உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு நீங்கள் விரும்பீர்களான்னு சொன்னால் போதுமா? இவங்க அந்த ஹதீஸில் ஆபாசம் இருக்குன்னு சொன்னால், அசிங்கம் இருக்குன்னு சொன்னால் அது படித்து காமிக்கட்டும். ஆபாசம் இருக்குதாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்வோம். நம்ம அப்போ புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ இவங்க மற்றதையெல்லாம் எப்படி ஆபாசமாக சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இந்த ஹதீஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்வோம். இப்போ அவங்க என்ன செய்யணும், இது ஆபாசம் இருக்குங்கிறது அவங்க இந்த அரங்கத்துக்கு நிரூபித்து காட்டணும், அந்த ஹதீஸை வாட்சி காமிச்சு. அடுத்து எதுவாக இருந்தாலும் ஒரு பழக்கம் இருக்குங்க அவங்கள்ட்ட, இதை உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கு விரும்பியலா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் கேட்குறேன். ஒரு சட்டம் கூடுமா கூடாதான்னு பேசும் பொழுது இது உங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா, உங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் இதை ஃபத்தாவை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்களே. இந்த கேள்வி இப்போ நாங்கள் கேட்கலாம் தானே. நீங்கள் வந்து 2 குடும்பத்தார் வீடும் ஆணும் பெண்ணெல்லாம் கலந்து உட்காந்து சாப்பிட்லான்ட்டீங்க. நீங்கள் ஆண் வந்து தொடையை காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர் வர்றாரு மனைவியோட, நீங்களும் உங்கள் மனைவியோடு உட்காருறீங்க. நீங்கள் 2 பேரும் அந்த 2 பெண்களுக்கு முன்னால் ஜட்டியோடு உட்காருவீங்களா? நீங்கள் விரும்புவீங்களா? இதை ஏன் நீங்கள் ஆதரிக்க நான் கேட்கலாம் தானே. இது கேட்டால் கொச்சை தானே. நாங்கள் அதனால் கேட்க மாட்டோம், விஷயம் சுட்டி காட்டுறதுக்காக கேட்குறேன். எப்படி இதை நீங்கள் எப்படி கோபமாக உணர்வீங்க, இது சரியில்லை தானே அப்படி உணர்வதற்காக சுட்டி காட்ட தான் பேசுகிறேன். ஆனால் எந்த இடத்துல நாங்கள் பேச மாட்டோம். சட்டம் ரைட்டாக அதோடு முடிச்சுக்கிறோம். உங்கள் வீட்டு பெண்கள்னு போகவே மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி தான். அதே போல் நீங்கள் இது கோவணத்தோடு குளிக்கலாம், ஜட்டோடு குளிக்கலாம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் இப்படி தான் செய்யுங்களா அப்படின்னு கேட்டாக்க அது கொச்சை இல்லவா? ஒரு சட்டம் கூடுமா கூடாதா? நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா இங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் பார்க்க போகிறாங்க. ஒரு சட்டம் கூடுமா கூடாதா அதை வச்சு நீங்கள் பேசுங்க. இது உங்கள் வீட்டு பெண்களுக்கு விரும்புவீங்களா, இதெல்லாம் தேவையில்லாதது, அது நாகரிகம் அல்ல. அப்படி கேட்க ஆரம்பித்தாக்கா 2 தரப்புக்கும் சிக்கல் வர நல்லாவும் அல்ல. ஏன்னா ஒரு ஆலிம்கள் வாதம் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா நல்ல கருத்தை சொல்லுவாங்க, குர்ஆனை சொல்லுவாங்க, ஹதீஸை சொல்லுவாங்க, உட்காந்து கேட்டு 4 விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படி உட்காருவாங்க. ஏன் இப்படி கொண்டு வரீங்க? கூடுமா கூட பேச வேண்டியதானே. அதனால் இன்னொன்று, இந்த பெண்கள் விஷயத்தில் கூட நீங்கள் போட்டு காமிச்சிங்க. அப்போவும் சொன்னாங்க, ஆண்கள் பெண்கள் கழக விஷயம் சொல்லும்போது தான் உங்கள் மாநாட்டில் கூட அப்படி தானே கழகம் போட்டு காமிச்சோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் சுன்ன ஜமாத்து பெண்கள் தான் வந்திருக்காங்கன்னாங்க. அதோட தான் பொனிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன போய் கொடுத்தோம்? சரி, சுன்ன ஜமாத்து பெண்கள் வந்தாங்கல்ல, உங்கள் இளைஞர்கள் ஏன் பெண்கள் கிட்ட போனாங்கன்னு கேட்டோமே, அது சேர்த்துல போய் சொல்லியிருக்கானே. சுன்ன ஜமாத்து பெண்கள் வந்தாங்க, அவங்க தலையை திறந்து போட்டு இருந்தாங்கல்ல, நம்ம அப்போ என்ன சொன்னோம், உங்கள் இளைஞர்கள் அந்த பெண்கள் பக்கத்தில் என்ன வேலைன்னு கேட்டோம்னா அதுக்கு நீ பதில் சொன்னீங்களா? அது சேர்த்து சொல்லியிருக்கணும். அப்போ இப்போ சுன்ன ஜமாத்து பெண்களை கூப்பிட்டு வச்சு உங்கள் பெண்கள்லாம் பக்கத்து போக தான் கூப்பிட்றீங்களா மாநாடுங்கிற பேரில்? நான் கேட்குறேன்.
அதனால் சட்டம்னா சட்டத்தோடு நில்லுங்க, ஹதீஸ் தான் அதோடு நில்லுங்க, நாகரிகமாக வாதிடுங்க, அதான் நல்லது. உங்கள் வீட்டு பெண்கள் எங்கள் வீட்டு பெண்கள் இதெல்லாம் சரியில்லைங்க. அது விவாதமே அழகல்ல. ஒரு ஆலிம்கள் விவாதம் செய்கிற மாதிரி மக்கள் நினைக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. நாகரிகமாக வாதிடுங்க, எந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கணுமோ வைங்க, எல்லாத்தையும் நாங்கள் உடைப்போம். அதுவும் எங்கள் ஆதாரத்தை எடுத்து வைக்கிற நீங்கள் உடைங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், குர்ஆன் ரொம்ப எளிதுன்னு. நீங்கள் வராசத்துடைய அந்த 3 ஆயத்துகளையும் இந்த அரங்கத்துக்கு நீங்கள் அர்த்தம் வச்சு காமிங்க அப்படி நான் சொன்னேன். ஏன் இளைஞர்களை சொன்ன அவங்க புரியுதாங்களா எல்லாம் காட்டுறதுன்னு சொன்னேன். அவங்களும் புரியாது, எனக்கு தான் புரியும் அப்படின்னு நீங்கள் அப்படி வாசிச்சு காமிங்க. நீங்கள் வாசிக்கும் போது மக்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலான்னு தெரிஞ்சு கொள்ளலான்னு அந்த கேள்வி இப்படியே தான் இருக்குது. இது வரைக்கும் 3 வசனங்களை அவங்க வாசிச்சு காமிக்க கிடையாதுங்க. அதையும் உங்களுக்கு நினைவிட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அது என்னென்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு லைலத்துல் கத்ரில் தான் ரமலான் குர்ஆன் இறங்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வருடமும் எனக்கு குர்ஆன் எடுத்துக்காட்டப்படுகிறது அப்படின்னு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் அவங்க எடுத்துக்காட்டப்பட்டு தான் இருக்குது. அது எந்த நாள் அப்படிங்கிறது அவர் ஒரு ஆட்சி சொல்லுவார், இன்னொரு ஆட்சி சொல்லுவார். நீங்கள் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளலாம் போங்க. ஒவ்வொரு வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எடுத்துக்காட்டப்பதா இல்லையா, அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அதே போல் நீங்கள் வாதம்னு வைக்கல நீங்கள். நான் தெளிவாக கேட்டானே, 53 அப்படின்னு வருது ஹதீஸில், எப்படி புரிஞ்சுன்னு கேட்டானே. நீங்கள் ஹதீஸை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுன்ட்டீங்க. நான் கேட்டேன் எப்படி புரிஞ்சுக்கண்டு. அப்போ அது வாதம் இல்லையா? வேறு எப்படி தான் வாதத்தை வைக்கிறது? நீங்கள் எப்படி நிலைப்பாட்டில் சொல்லியிருக்கிறீங்க, இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனை ஹதீஸையும் எங்களால் புரிய முடியுன்றீங்க. இது எப்படி புரியுங்கன்னு கேட்டுக்கிறோம். அதுவும் அங்கே இங்கே தேடி பிடிச்சப்பட்டா கூட சரி இதையும் பார்த்து தாங்க சொல்லணும் அப்படிங்கலாம். பார்த்து சொல்லணும் வந்துட்டாலே இமாம்களோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுன்னு அர்த்தமாகும். இல்லை அந்த உதவி தேவையில்லை நானே சொல்லிடுவேன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம். இன்னொன்றுங்க, ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய அந்த தொழுகை சம்பந்தப்பட்ட நம்ம சொன்னது 53 இப்படி வைக்கிறாங்களே, 53ங்கிறது தொழுகை அன்றாட செய்கிறோம். இதை கூட நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் அதை விளக்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியுங்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் நாங்கள் சொன்ன உண்மையாக போச்சுலங்க. இமாம்கள் உதவி இருந்தால் தான் உங்களால் புரிய முடியும். இல்லைன்னா உடனே சொல்லிடுங்க, 53 இப்படி தான் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், குர்ஆனில் வந்துச்சு அது சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி இமாம்கள் சொல்லி தான் நாங்கள் புரிஞ்சோம், அப்போ அந்த நிலையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒப்புக்கோட்டுறதுல என்ன தயக்கம்? இதில் என்ன வைக்க இருக்குது? நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிஞ்சது தெரியும் தான், தெரியாதே உழவு இருக்குது. சில விஷயங்களில் கிதாப் பார்த்தாங்க புரிய வேண்டிய இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் தான். அது புகாரியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், இவங்க பார்த்தவொடனே புரியறதில்லை. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அந்த விரிவுரை நூலத்தை அணுகியிருப்பாங்க. இதுதான் யதார்த்தம். இது ஒப்புக்கொள்றதுக்கு என்ன தயக்கம்? நடக்கிற முறை தானே, நடந்த முறை தானே, எல்லாரும் தெரிந்தவங்க இருக்கிறாங்களா? இல்லை இல்லை. இது ஒன்றும் வெக்கப்பட தேவையில்லை, கூச்சப்பட தேவையில்லை. தெரியாதது இருக்கிறது, விரிவுரை நூலை பார்த்து தான் புரிகிறோம், இது உண்மைதான், இது சொல்வதற்கு தயக்கம் தேவையில்லை. இல்லை இதுவெல்லாம் விரிவுரை நூலை இல்லாமல் நாங்கள் புரிஞ்சுடுவாங்கன்னு சொன்னால் இதுக்கு சொல்லுங்களேன். கேள்வி தான் கேட்டிருக்கிறேன். தற்கொலை விஷயமா சொன்னால அதுக்கே இன்னும் பதில் வரல, அதுவும் கேள்வி அல்லவா? அதே போல் அது உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்மந்தப்பட்ட மேட்டர் சொன்னாங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன, அது அசிங்கமா இல்லையாங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அது விவாதிக்க போகிறோம் அல்லாஹ்வுதால. அடுத்த சப்ஜெக்ட் என்ன கேட்டால், நீங்கள் எந்த ஹதீஸை ஆதாரமாக ஏற்கக்கூடாது, அது ஹதீஸே இல்லைங்கிறீங்களோ அதையே ஆதாரமாக கொண்டு வந்தீங்கிற கேள்வி இன்னும் நின்றுகிட்டு இருக்கு. ஏகத்துவத்திலையும் ஆதாரமாக போட்டீங்க. சஹாபா பெருமக்களை காஃபிராக்குவதற்காக நீங்கள் புறந்தள்ளுகின்ற ஹதீஸை, அந்த நிகழ்ச்சி உள்ள ஹதீஸை ஏன் கொண்டு வந்தீங்க? இது எங்கள் கேள்வி. அது போட்ட தப்பு நீங்கள் சொல்லணும், அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லணும். அதே போல் இவங்க என்ன சொன்னாங்க, அது என்ன அர்த்தம் இருக்குது, ரல்லாத்துனா என்ன அர்த்தம் இருக்குது, வாய் வச்சு குடிக்கிறது தானே அப்படின்னாங்க. வேறு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. வேறு அர்த்தம் இருக்குது, அரபி லோகத்தில் டிக்ஷனரிலாம் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. எல்லாம் வாய் வச்சு குடித்தா தான் அருளாவா, அருள் ஐந்து இருக்குது, பால் கொண்டு அர்த்தம். அது எந்தெந்த இடத்துக்கு எதுவோ, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை வாய் வைத்து குடிக்காவிட்டால் அந்த தாய் பாலை கறந்து கூட கொடுக்கலாம். அப்படியே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனை விஷயங்கள்ல. இதை பாருங்க, நான் அதை வாய்ச்சி காமிக்கிறேன். அருளா அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம், அருளாத்தில் மர்அத்து, அருளாத்தில் உம்மு வலதஹா, ஒரு தாய் தனது குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் அர்த்தங்க. அதுக்கு என்ன தெரியுமா, அத்அமத்துஹு மின் லபனிஹல் ஹலீப், கறந்த பாலை ஒரு குழந்தைக்கு கொடுத்தாலும் அதே அருளாங்கிற வார்த்தை தான். அதுக்காக வேண்டி வாயு தான் குடிக்கணுமா? நீங்கள் இந்த ஹதீஸில் ஆபாசம் இருக்குன்ட்டீங்க, அந்த ஹதீஸை வாசித்து இது ஆபாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். நாங்கள் இது ஆபாசம் இல்லைங்கிற நிரூபிப்போம் இந்த அரங்கத்துக்கு அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க, அந்த கடல் சம்பந்தப்பட்டது
அலி தாலானு ஃபாத்திமா தாலானு அது எந்த தஃப்சீரில் பார்த்தீங்க, அந்த தஃப்சீருடைய டிடி பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த தஃப்சீரும் நான் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா எனக்கு கிதாபு பேர் நீங்கள் சொன்னீங்களாங்கன்னு தெரியல, அதுக்காக தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அலி ஃபாத்திமா கடல் ஆதாரம் கேட்டாங்க, அதை கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து இந்த சாலிமுடைய ஹதீஸை வந்து வாசித்து சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் வாசித்து முறைப்படி சொல்லணும். இனிமேல் எல்லாத்துக்குமே வந்து பதில்கள் நம்ம இறங்கிட்டோம், அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளே என்ன செய்கிற எல்லாத்தையுமே வச்சு சொல்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஒன்று எல்லாமே வரும், அனைத்துக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கும், புதுசாகவும் போட்டுக்கிட்டு தான் இருப்போம். இதில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன, அன்ன சாலிமன் மௌலா அபி ஹுதைஃபா, அபி ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை சாலிம் என்பவர் கானமா அபி ஹுதைஃபத்த வாகலிகி, அபு ஹுதைஃபாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடவும் ஃபி பைத்திஹிம் அவங்களுடைய வீட்டிலே இருந்தார். ஃபாத்தத் யானி தானி இப்னத்து சுஹைலின், அந்த அவருடைய மனைவி சுஹைலுடைய மனைவி வந்து மகள் என்ன பண்ணுறாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றாங்க. இப்போ காலத்து இன்ன சாலிமன் கது பலக மா எப்லுகுர் ரிஜால், சாலிம் என்பவர் ஆண்கள் அடைய வேண்டிய அந்த பருவத்தை அடைந்து விட்டார். வ அகல மா அகலு, அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்களை விளங்கி கொள்ள ஆரம்பித்து விட்டார். சின்ன பிள்ளையா இல்லை, பெரிய ஆளாக ஆகிட்டார். ஒ இன்னஹு எதுகுல் அலைனா, அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார். ஒ இன்னி அலுன்னு அன்னஃபி நப்சி அபி ஹுதைஃபத்த மின்தாலிக செய்யன், இதனால் என் கணவர் அபு ஹுதைஃபாவுடைய மனசில் ஒரு உறுத்தல் இருப்பதை நான் விளங்குகிறேன். அவர் வந்து போகிறது என் புருஷனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்படி இருக்கிறதுனால அப்போ சொன்னோன்னு இப்போ காலழகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருள் ஈஹி, அவருக்கு நீ பால் ஊட்டு, தஹ்ருமி அலைஹி, நீ அவருக்கு ஹராம் ஆகிடுவாய், அம்மாவாகி விடுவாய். ஹராம் ஆகுறன்னு அம்மா வருது, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹராம் ஆகுறது இருக்குல்ல, அப்படி சொல்கிறாங்க. ஓ எதுகபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவுடைய மனசில் உள்ள அந்த கெட்ட எண்ணம் நீங்கிவிடும். இப்போ ரஜாத், அந்த அம்மா திரும்பி வந்தார்கள். இப்போ காலத்தை அவங்க சொல்கிறாங்க, இன்னி கது அருளத்துஹு, நான் அவருக்கு பால் ஊட்டினேன். இப்போ காலழகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் ஊட்டினேன். இப்போ தஹபல்லதி ஃபீ நப்சி அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாட்ட இருந்த அந்த அந்த வெறுப்பு நீங்கி விட்டது. இது ஒரு ஒரு அறிவிப்பு முஸ்லீமில் உள்ளது. நம்ம என்ன கேட்குறோம், இது வந்து ஒரு அந்த இளைஞர் ஆகிட்டார்னு வருது, பெரிய ஆள் ஆகிட்டார்னு வருது. அவர் வீட்டுக்கு வர்றது கணவருக்கு ஒரு வெறுப்பாக வர்றாரு. இந்த பையன் எதுக்கு இளைஞன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாரு என்று உணவு அந்த அதிசயில் வழங்குறது, வெறுப்படைகிறதா இருக்கிறது. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, என் கணவர் இந்த மாதிரி வெறுக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, நீ அந்த எந்த இளைஞன் ஆண்கள் அடைய வேண்டிய பருவத்தை அடைந்த, விளங்க வேண்டிய விஷயங்கள்லாம் அறிந்து கொண்டு விட்ட ஒரு ஆள். வேறு வேறு ரிவாயத்துகள் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னஹூ லூ லிஹியத்தின், அவர் தாடி உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல இருந்து கைஃபா உருதி ஒஹு ஒஹுவ ரஜுலுன் கபீரும், அவர் பெரிய ஒரு ஆம்பளையாக இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதில் வந்து வருது. இதெல்லாம் நசையில் வரக்கூடிய அறிவிப்பு. அப்போ இப்போ நான் வாசிச்சது முஸ்லீமில் உள்ளது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது அசிங்கமாக இல்லையா? எப்படி அசிங்கம் தானே கேட்குறீங்க? இது பார்த்தாலும் அசிங்கமாக, இது இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு பெண்ணிடத்தில் பால் ஊற்று, அவருக்கு பால் கூட அம்மாவாயிருவ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா? அருள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு டிக்ஷனரியில் வாசிச்சிட்டாரு. டிக்ஷனரினா அந்த புக்கை சொல்லி மொத்த அர்த்தத்தையும் வாசித்து அது முழுசாக அவங்க பிரிண்டு தரணும் எங்களுக்கு. மொத்தத்தையும் என்ன செய்யணும், புக்குடைய பேர், அதில் அந்த அர்த்தம் தான் இருக்கா, வேறு அர்த்தம் இருக்கா, எந்த அர்த்தம் சரி என்பதையெல்லாம் பார்க்கணும், அதனுடைய பிரிண்டு ஒன்று தரணும். ஆனால் இந்த ரலாத்து என்பதற்கு வந்து வாய் வைத்து மார்பில் வைத்து பால் குடிப்பது தான் என்பதற்கு ஏராளமான டிக்ஷனரிகள் நம்ம இருக்குது, முதல்ல அவங்க தரணும். வணங்குதா, அதை பார்த்துட்டு பரிசீலிக்கணும். ஆனால் இந்த ஹதீஸில் விளங்குறது, பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு நான் கேட்குறாங்க. பால் ஊட்ட சொன்ன உடனே பெரிய ஆளாக இருக்கிறாரு, வாயில் வச்சு குடிக்காமல் வேறு மாதிரி கறந்து கொடுக்குறதா இருந்தால் அவர் பெரிய ஆளாக இருந்தால் என்ன, சின்ன ஆளாக இருந்தால் என்ன, அந்த ஹதீஸில் இருந்து என்ன அர்த்தம் விளங்கணுன்னு விளங்குது. அப்போ கறந்து குடித்ததாக இருந்தால் ஒரு கொஸ்டினாகவே ஆகியிருக்காது. கறந்து பெரிய ஆளாக இருக்கான்ற ரசூல் என்ன பண்ணியிருக்கேன்னு, பெரிய ஆளாக இருந்தால் கறந்து கொடு அப்படின்லாம் சொல்லியிருக்கேனே, அது எனக்கு தெரியும்னு சிரிச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு ரிவாயத்தில் வருது. அப்போ இது மாதிரியான இது ஒரு அசிங்கமாக இல்லையா? அந்நிய பெண்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து அவங்களுடைய பாலுணர்வு சம்பந்தப்பட்ட உறுப்புகளோடு தொடர்புடைய ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்து இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஃபாஹிஷத்தை, அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார்கள். நாங்கள் இப்படி ஆர்கியூமெண்ட் அவங்க சொல்லணும்.
சும்மா அதுக்கு என்ன கேள்வி, அதுக்கு என்ன இப்படின்னு கேட்டக்கூடாது. என்ன செய்யணும், இது எந்த வகையிலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, இது மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான், இது அல்லாஹ் விரும்ப மாட்டான்ங்கிறதெல்லாம் இருக்கிறது. அப்போ இஸ்லாத்துக்குன்னு ஒரு தார்மீக நெறி இருக்குது, ஒழுக்க பண்பாடு இருக்கிறது. இதெல்லாம் இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார்கள் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இவ்வளோக்கு என்ன செய்யணும், இல்லை அதுக்கு இதான் இந்த கறந்து ஏதாவது சொல்லணும்ல, அர்த்தம் கேள்வி கேட்கக்கூடாது. கறந்து தான் குடித்தார்கள்னா கறந்து குடித்தார்கள்னு வாதத்தை வைங்க. அப்புறம் என்ன செய்யும், அதிலிருந்து கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். இதை வாட்சி விளக்கம் சொன்னீங்களே, சொல்லியாச்சு. உம்மு ஹராமே வாட்சி விளக்கம் சொல்லியாச்சு, அதுக்கு பதில காணோம். உம்மு ஹராம் சம்பந்த பேன் பார்த்த விஷயத்தை சொல்லிவிட்டோம். எதை ஏற்றுக்கொண்டோமோ அதை போட்டுட்டோம். எதை அந்த அதையும் போட்டு சாமிலா 3 அதிசயம் போடுங்க. 3 அதிசயம் சாமிலாவில் இல்லைன்னாங்க இல்லையா, எங்கள்கிட்ட இந்த சாமிலா இருக்குது. இந்த சாமிலாவுடைய 3 அதிசயம் பாருங்கள். இது ஒரு நாங்கள் வெளியிட்டிருக்கிற ஹதீஸ், ஒரு நம்பர் போட்டிருக்கிறாங்க. 2வது போடுங்க, இன்னொன்று போடுங்க. 3 அதிசயம் தனித்தனியாக தான் இருக்குது. சாமிலா எங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்குறீங்க. அப்போ அதாவது சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடியவர்கள் பலவிதமாக ஸ்க்ரீனில் பாருங்கள், தனித்தனியாக தான் இருக்குது. பிரிண்ட் கேட்டாலும் கொடுத்துடலாம், தனித்தனியாக இருக்குது. அப்படி இல்லாட்டா கூட தனி சனது வருதா இல்லையா, விளங்காதா? அது வேறு அறிவிப்பாளர், இது வேறு அறிவிப்பார். வேறு ஹதீஸின் பார்த்தால விளங்கலையா? நம்பர் தான் போடுறோம், தப்பா போட்டால் நம்ம விளங்கிடக்கூடாதா? வேறு ஹதீஸின் விளங்காதா? அது ஹதீஸ் கலையில் உள்ளவங்களாக இருந்தால் அது கரெக்டாக புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதையும் நீ விளங்கிக்கிறணும். அப்போ இது என்ன செய்ய, நீங்கள் ஆர்குமெண்ட்டாக வச்சு இந்த அபூ ஹுதைஃபா சாலிம் சம்மந்தப்பட்ட, அதாவது இளைஞனுக்கு பால் ஊட்டுதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அக்குவேர் ஆணிவேர் என்ன செய்யணும், அலசி நீங்கள் சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா, என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, இந்த விளக்கத்தை எங்கேருந்து எடுத்தீங்க? நாங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடறோம், இது கட்டுக்கதுன்றோம், எங்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. இமாம்களுடைய விளக்கத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இதை நிலைநாட்டி காட்டுங்க. இமாம்களுடைய விளக்கத்தை வைத்து இது கரெக்டு தான், இது சரிதான் அப்படின்னு நிலைநாட்டி காட்டணும். அது ஒரு விஷயம். அதுபோக இவங்களுடைய இன்னும் சொல்கிறாங்க கேளுங்களேன், இந்த சபையில் ஒன்று வெளியே ஒன்று சொல்கிறது, இது ஒரு பெரிய நாங்கள் தர்காவெல்லாம் எதிர்க்கத்தான் செய்கிறோம். அதெல்லாம் தர்காவில் போய் தவாப் செய்கிறதை எதிர்க்கிறோம். நீங்கள் தான் வெள்ளத்தில் காபா செஞ்சு தவாப் செய்ய வச்சிங்க, அப்படியெல்லாம் நினைஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், அதெல்லாம் உங்கள் கொள்கை கிடையாது. ஒரு இடத்துல எதிர்க்கிறதா சபையில் அங்கே சொல்லிவிட்டாங்க. ஒரு சபையில் பேசியிருக்கிறாங்க, இன்னொரு சபையில் போய் என்ன செய்கிறாங்க, தர்காவில் கேட்டு அல்லாட்டத்தை கேட்குறாங்க என்றும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மாத்திரம் உங்கள் கொள்கை இல்லை. அது நம்மளா ஒரு காபா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு வச்சா அது காபா தான், நம்மளா மதீனா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு அது மதீனா தான் என்பது அவங்களுடைய கொள்கை. அவங்க கொள்கையை எப்படி நம்மளா ஒரு நினைத்து கொண்டு வரைந்து கொள்ள வேண்டியதுதான். இதான் மதீனா, இதுதான் மக்கா அப்படின்னா அது என்னவாயிரும், அப்படியே புனித பொருளாயிரும். இது அவங்களுடைய கொள்கை. அதுதான் அதை வெளியே மறைச்சு என்ன செய்கிறாங்க, இருட்டடிப்பு செஞ்சு இங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள், விவாதத்தில் நிலைநாட்ட முடியாதுங்கிற காரணத்தினால. அதுபோக இன்னும் சில குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறத பாருங்கள். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையான பானத்தை சொர்க்கத்தில் உங்களுக்கு தருவோம். விளங்கிச்சு, ஏதோ தூய்மையான பானத்தை அல்லாஹ் தருவான். அது ருசியெல்லாம் என்னெல்லாம் கேட்க முடியாது, தூய்மையான பானம் தருவான். விளங்கி போச்சு. ஒருத்தர் என்ன செய்கிறார், விளக்கம் சொல்கிறேன் கஷ்பு பயானில். அதாவது தூய்மையான பானம்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது தஹரஹும் பிஹி அன் முஹபத்தி கைரிஹி, தூய்மையான பானம் என்றால் மற்றவர்களுடைய முகபத்து அன்பு இருக்குல்ல, அதை விட்டு தூய்மையாக்கி அல்லாவை மாத்திரம் அன்பு செலுத்தக்கூடியவர் ஆக்குவான். தூய்மையான பானத்தை கொடுப்பான்னு இந்த அர்த்தம் வருமா? தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், குடிக்க தருவான் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், அன்பு தருவான், அதில் அன்பு பானத்தை தருவான் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் மழை இறக்கணும், அதிலிருந்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லாம் இருக்கிறது. அதன் மூலமாக பயிர்களையும் ஜெய்த்தூனையும் பேரிச்சம்பழத்தையும் திராட்சைகளையும் அல்லாஹ் உற்பத்தி ஆக்குறான் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் விளங்குதுல்ல. இவங்க என்ன செய்கிறாங்க, அது தண்ணின்னு சொன்னால் ஷராபுன்னா அது மஹபத்தில் குழுபிக்கும், உள்ளங்களில் முகபத் அல்லாஹ் போடுவான். அது மாதிரி மரம் என்று சொன்னால் புவல் பஷரியத்தி, அது மனிதர்களுக்கு வலிமைன்ற அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்படி ஒன்றுக்கு, அதாவது ஜரா என்று சொன்னால் வணக்க வழிபாடு, ஜெய்தூன் என்று சொன்னால் உண்மை. ஜெய்தூனுக்கு யாரும் உண்மைன்ற அர்த்தம் செய்வாங்களா? ஜெய்தூனை வானத்திலிருந்து மலையை பொழிவித்து அல்லாஹ் முளைக்க செய்கிறோங்கிறான். ஜெய்தூனை முளைக்க செய்வோன்ற அர்த்தம் என்ன தெரியுமா, அது உண்மையை முளைக்க செய்வோம். பேரிச்சம்பழம்னா என்ன தெரியுமா, நல்ல குணம்னு அர்த்தம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இதான் இவங்களுடைய தப்சீர். இதெல்லாம் என்னது, விளக்கம்ங்கிற பேரில் ரொம்ப பைத்தியக்காரத்தனம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் இதான் அவங்களுடைய நிலைமை. இப்போ அவர்களுடைய கடமை என்ன என்று கேட்டால், ஒரு விஷயத்தை வாதத்தில் நுழைஞ்சிட்டோம் இல்லையா, உம்மு ஹராம் சாலிமை முடிங்க, ஃபைனலுக்கு வாங்க, நாங்கள் வாதமாக எடுத்து வச்சுட்டோம். நீங்கள் அதில் மறுபடிய விளக்கம் கறந்து குடிக்கிறத என்ன ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதை ஒன்றா ஃபைசல் பண்ணி முடித்தா தான் எல்லாம் முடியும். சும்மா அப்படி போட்டு அது தொட்டு விட்டு ஓட்டுறீங்களாம் முடியாது. முடிக்கணும். அவ்வளோ விஷயத்துலையும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் கரெக்டாக நாங்கள் விளங்குறோமா, இமாம்கள் துணையோடு விளங்குற உங்கள் விளக்கம் சரியான்னு ஒன்று தெரியணுமா, இல்லை நிரூபணமானுமா இல்லையா? இமாம்கள் விளக்கத்தை விட எங்கள் விளக்கம் சரிங்கிற நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். அதனால் இந்த வாதத்துக்குள்ளே உம்மு ஹராம் பேன் பார்க்குறதுக்கு நீ உள்ள நுழையணும்.
சாலிமுக்கும் உள்ள நுழைஞ்சு நிறுவனம். நாங்கள் சொன்ன தப்பு, இமாம்கள் விளக்கம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் நிலைநாட்டணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்யணும், நிலைநாட்டி கொண்டே போகணும் தான் உங்களுடைய கடமை என்பதை நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக அந்த இப்னு அரபி விஷயத்துக்கு என்ன செய்யலை, அவங்க பதில் தரவே இல்லை இப்னு அரபிக்கு. இந்த பெரியோர்களே, அவங்க அருளாவுக்கு நீங்கள் சொல்கிற அர்த்தம் இருக்குதா அப்படிங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. அந்த மூல நூலையே அடையாளமிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். நல்லா முன்னாலேயும் அந்த அர்த்தம் பார்க்கட்டும், பின்னாலையும் பார்க்கட்டும், நம்ம சொன்ன அர்த்தம் இருக்குதான்னு பார்த்து கொள்ளட்டும். நூலையும் நம்ம கொடுத்தாச்சுங்க. அடுத்து அவங்க இந்த ஷாமிலாவுக்கு சொன்னாங்க, எங்கள் டூலில் ஷாமிலாவுக்கு இப்படி இருக்கா அப்படின்னாங்க. இப்போ நம்ம டூல் ஷாமிலா அமைப்பு பிரகாரம் அவங்க கேட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அவங்களுடைய ஷாமிலாவில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நம்பர் விடப்பட்டதாக சொன்னாங்க. அந்த ஹதீஸ்களை அவங்க சொன்ன நம்பரோட பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அவங்க தரணும் நமக்கு, அப்போ தான் அவங்க சொல்கிற கரெக்டாக இல்லையாங்க நமக்கு தெரியும். இன்னொன்று சொல்கிறாங்க, அது என்ன, அது முன்பின் வந்தாலே வெவ்வேறு ஹதீஸும் புரிய முடியாதா? ஹதீஸுகளை புரிஞ்சவங்க கொடுத்த மேட்டரை வச்சு தான் அவங்க ஷாமிலாவை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயங்க, பொதுவாகவே இந்த நம்பர்கள் போடுறதுல வித்தியாசம் வந்த காரணம் என்ன, உலக அளவுக்கு போடுற நம்பர்கள்னு ஒன்று இருக்குது. ரக்மியா அல்ல ஆலம் ரக்மியான்னு சொல்லுவாங்க, ரக்முல் ஆலமி அப்படிம்பாங்க, உலக தெளிவுள்ள அளவுக்கு. அதே போல் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வகை நம்பர் போடுறாங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் அளவுகோலுக்கு தகுந்தவாறு போடுறாங்க. இங்கே அவங்க ஒரே ஹதீஸை வச்சு ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டால், ரெண்டுலேயும் அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மேலே சொன்னதுலேயும் இவங்க சொன்னாங்களே கீழே வருதுன்னாங்கல்ல, அதுலேயும் அனஸ் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. அதனால் ஒரே நிலங்க வந்திருக்குது. எல்லாம் விவரம் உள்ளவங்க கொடுத்து அவங்க தயாரித்தது தான் ஷாமிலா அப்படிங்கிறத நினைவிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அது தனித்தனியாகத்தான் நம்பர் போடப்பட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஷாமிலா அப்படி இருக்காங்க, நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தை கேட்டோமே, பேணு பார்க்கலாம் அனுமதிக்கலாமான்னு கேட்டாங்க. அவங்க இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறாங்களா மறுக்கிறாங்களான்னு முடிவு வரணுங்க. அதான் நான் அப்போயில கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னால் வேறு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் அதை ஆதாரமாக எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏகத்துவத்தில் ஆதாரமாக கொண்டு வந்துருக்கிறீங்க. ரெண்டில் ஒரு முடிவு சொல்லுங்கள், இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அப்போ நம்ம அது இது தேவையே இல்லை, நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம், பிரச்சனையே கிடையாது. இல்லை நாங்கள் ஆதாரம் அந்த ஹதீஸே ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா நம்ம வாதத்தை தொடங்கலாம். இப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் ஏன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வேறொரு பிரச்சனைக்கு சஹாபா பெருமக்களை காஃபிர் என்று ஆக்கிற அந்த பற்றியல்ல இந்த ஆதாரத்துக்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்தீங்க, அது தவறாக வந்துருச்சுன்னு சொல்லிவிடுங்க. அப்புறம் அந்த ஹதீஸனுடைய வாதத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இவங்க ஒரு ஹதீஸை வாய்ச்சி காமிச்சாங்க. அது என்ன, முக்கியமாக இதில் ஆபாசம் மாதிரி அவங்க சொல்லி காட்டின ரெண்டு விஷயங்க. ஒன்று, இன்னி அலுன்னு அன்னஃபி நஃப்சி அபி ஹுதைஃபா மின் தாலிக்க ஷையன். அபூ ஹுதைஃபாவில் இந்த விஷயத்தில் ஒரு வெறுப்பு இருக்குது. ஷையனுக்கு அவங்க ஒரு வெறுப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சாங்கங்க. அந்த வெறுப்பு எதனாலலாம் ஏற்படலாம், இவங்க வேற ஒரு நோக்கத்தில், எப்படி இவர் நம்ம மனைவி இருக்கிறாங்களே, எப்படி இவர் வந்துட்டு போகிறாரு, அந்த கோணத்தில் அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை நம்ம முழுமையாக பார்த்தா இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையெல்லாம் உள்ளது. அவங்களுடைய முகத்தில் இதை பார்த்தேன் அப்படிங்கிறதும், வெறுப்பை பார்த்தேன்னு அர்த்தம் வச்சாலும் சரிதான். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னதும், அதே போல் இவர் பெரியவராக இருக்கிறாரே எப்படி நான் பால் கொடுக்கறது என்று அவங்க சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதும் எல்லாமே சட்ட பிரச்சனை அடிப்படையிலங்க. ஏன்னு கேட்டால் இவங்க போய் சொல்கிறாங்க மேட்ரை, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நீங்கள் பால் கொடுத்துருங்கிறாங்க. இந்த மேட்ரு எதுக்குன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பெண் இருக்கிறது வந்துட்டு போகலாங்க. ஆனால் வயசுக்கு வந்துட்டால் அவங்களுக்கு சட்டம் வந்துடுதுங்க. இப்போ இது வரைக்கும் அவங்க ஒரு வளர்ப்பு மகன் மாதிரி இருக்கிறாங்க, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ வயசுக்கு வந்துட்டாக்கா என்னதான் வளர்ப்பு மகன்றாலும் மகனுடைய சட்டத்துக்கு வராது. அப்போ வந்துட்டு போகிறது மார்க்க சட்டப்படி கூடாது. அதனால தான் வெறுப்பு. இவங்க சொல்கிறாங்கல்ல மனைவி இருக்கிற இடத்துக்கு எப்படி வந்துட்டாங்கன்ட்டு. இப்போ வயசுக்கு முன்னால் அப்படி பார்த்தாக்கா 10 வயசில் கூட விளக்கம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அது இப்போ மேட்ரு இல்லை, அதுக்கு வயசுக்கு தான் வரணும் அப்படிங்கிறதல்ல. வயசுக்கு வந்த பிறகு கூட விளக்கம் இல்லாமங்களும் இருக்கிறாங்க. இப்போ அதல்ல. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க இது வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க. இப்போ சட்டம்னு வந்துருச்சு, வயசுக்கு வந்தாலும் சட்டம்னு வந்துருச்சு. அதான் அடையாளம் சொல்லிட்டாங்கல்ல, தாடி வந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ மார்க்க சட்டப்பிரகாரம் கூடாதான் வளர்ப்பு மகனாக இருந்தாலும்.
இதுதான் வெறுப்பு. மார்க்கத்தின்படி கூடாதே, ஆனால் வந்துட்டு சொல்ல வள பிள்ளையா இருந்தாலும் மார்க்க சட்டப்பரம் கூடாதுல்ல, இதுதான் வெறுப்பு. இவங்க போய் சொல்லி காட்டாங்க இப்படி இருக்குது. ஏன்னா அவங்க மகனாவும் இருக்கிறாங்க, ஹலீஃபாவும் இருக்கிறாங்க, அப்போ வந்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பால் கொடுங்கங்கிறாங்க. எப்படி கொடுக்கறது, பெரிய ஆளாச்சேங்கிறாங்க. அப்படின்னா இங்கே ஒரு சட்டத்தின் பின்னாடி தான். இப்போ பெரிய ஆளுக்கு எப்படி வாய் கொடுன்னு வாய் வச்சு கொடுக்க போது தானே இப்படி சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையா இருந்தால் தான் வாய் வச்சு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு வாய்ச்சி கொடுக்கலாம்ல. இப்போ இது எப்படிங்க பொருத்தமாகுண்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க தேவையில்லை. வாய் வைத்து குடித்தல் அப்படிங்கிற சப்டர்ஜியாக நம்ம பேசணும். அவங்க ஏன் சொன்ன இவங்க பெரிய ஆளாக இருக்கன்னு சொன்னது சட்டத்தின் பின்னணி. ஏன்னா நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா தான் இந்த மஹரமுடைய சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பசி இருக்கும் பொழுது தான் அந்த சட்டம் வரும். இப்போ இவங்க தான் பெரிய ஆள் ஆகிட்டாங்கல்ல, சின்ன குழந்தைகளுக்கு சட்டம் பெரிய ஆளுக்கு எப்படி வரும்? அதைத்தான் கேட்குறாங்க. யாரும் சொல்லலாம் நான் எப்படி பால் கொடுக்கணும், இவங்க பெரிய ஆளாவில் இருக்கிறாங்க, ஆனால் தாங்க சொன்ன சட்டம் சின்னாளுக்குரிய அல்லவா, குழந்தைக்குரிய சட்டம் அல்லவா, பெரிய ஆளுக்கு நான் எப்படி கொடுக்கறது? இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார். ஒரு ஹதீஸில் தபஸ்ஸம, இன்னும் இதில் லஹிக்கான்னு இருக்குது. ஏன் சிரிக்கிறாங்க? இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா வாய் வச்சு குடிச்சவங்கள்ட்ட சொல்கிறதுனால தான் சிரித்தாங்க. இப்படி சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சிரிக்கணும்? ஒரு பெண்மணி மார்க்கத்துடைய சட்டத்தை எப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறாங்க, அப்படி சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடாதா? இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய பெண்கள் சொல்கிறோமாங்க, அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும்? இந்த பால் கூடிய நாள் மஹரம்னு வர்றது குழந்தையாக இருக்கும்போது தான் அப்படிங்கிற சட்டம் இந்த காலத்தில் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களே எடுங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் ஒரு பெண்மணி சரியாக கேட்குறாங்களே, பெரியவங்களுக்கு இந்த சட்டம் எப்படி வரும்ண்டு அந்த சந்தோஷத்தில் இந்த பெண்மணி மார்க்கத்தின் சட்டத்தை தெரிஞ்சு வச்சுருக்க சந்தோஷத்தில் சிரித்து விட்டு சொன்னாங்க, சரிதான் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனாலும் நான் சொல்லுகிறேன், திருத்தூதருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, தெரிந்துதான் சொல்லுகிறேன். பெரியவங்களை சட்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான்ல, அதே தூதர் தான் சொல்லுகிறேன், தெரிந்து சொல்லுகிறேன், கொடுங்கள் அப்படின்னாங்க. அதனால் ஏன் நீங்கள் கொச்சையாகவே பார்க்கணும், ஆபாசமாக பார்க்கணும்? ஏன் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட அர்த்தம் வச்சா இங்கே என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? அதனால் முறைப்படி அர்த்தம் வச்சா எதுவும் நல்லா பார்க்கலாம். ஒரு மோசமான சிந்தனையில் நம்ம ஹதீஸை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் வரும். இப்படி ஒரு அழகான அர்த்தம் வச்சுட்டா இப்போ அதுக்கு பிறகு இந்த சட்டம் வந்த பிறகு எந்த வெறுப்பு இருந்ததோ, என்ன வெறுப்பு? சட்டம் அனுமதிக்கலையே, உள்ளுக்கு வந்துட்டு போகிறத எப்படி வந்துட்டு போகிறாங்க, மார்க்கத்துக்கு கூடாதுன்னு என்ன இருந்துச்சுல. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தின் அவர்கள் சொன்ன இந்த கூற்றின் மூலமாக அது நீங்கி விட்டது. இப்போ மார்க்கத்திலும் முரண் இல்லை, அதனால் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த வெறுப்பு அகன்று விட்டது. எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஏன் நம்ம மோசமாக சிந்திக்கணும்? நல்ல முறையில் ஒரு அழகான அதிதி அறிவிப்பாடெல்லாம் கரெக்டாக வந்திருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் இதை அறிவிப்பாங்களா? எல்லாமே கரெக்டுங்க, மற்றவங்க இது எப்படி முடியும்னு யாராவது நினச்சிருந்தா இவங்க எல்லா அறிவிப்பாலையும் எப்படி அறிவிப்பாங்க? அது ஒரு பிரச்சனை. சரிங்க, இன்னைக்கு ஹதீது துறையில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களில் யாராவது இது ஏற்கத்தக்க ஹதீஸ் அல்ல, சரியா இருந்தாலும் எடுக்கக்கூடாது என்று ஹதீது கலையில் விற்பனர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒரு ஆளாவது இந்த ஹதீஸை கொச்சையாக இருக்குது, ஆபாசம் இருக்குது, இப்படி நடந்திருக்காது, அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளாக ஹதீது கலையில் வந்தவங்க யாரா அப்படி சொல்லியிருந்தா நம்ம கூட அப்படின்னு தானே கருத்து சொல்லியிருக்கிறாங்க. வரலாம் ஹதீது கலை வல்லுநர்கள்லாம் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு சட்டங்களை வகுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த சிந்தனை ஆபாசம் இருக்குன்னு சிந்தனை இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் ஏன் வரல? அவங்களாம் முறைப்படி அர்த்தம் வச்சாங்க, அதனால இல்லை. இப்போ நம்ம ஆபாசமாக பார்த்தா அப்படி தான் வரும். எதையுமே நல்ல நோக்கத்தை பார்க்கணும். வெறுப்பு இருந்தது சட்டத்துக்கு முரண்கிற அடிப்படையில். இவங்க கேட்டது பெரியவங்க அப்படின்ட்டு கேட்டது, இந்த பெரியவங்களுக்கு இந்த சட்டம் வராது யார் சொல்லலாம், எப்படி வரும் கொடுக்க சொல்லுங்களேங்கிறது. ஒரு ரசூல் தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க, தெரிந்துதான் சொல்லுகிறேன் நான் ரசூல், அந்த சட்டம் சொன்னாங்க, இப்போ நான் சொல்லுங்க கொடுங்குறாங்க. இப்போ சட்டப்படி எல்லாம் முடிஞ்சு விட்டதுனால அவங்க உள்ளத்தில் வெறுப்பு அகண்டு போய்விட்டது. இப்படி அர்த்தம் வைக்க முடியாத அந்த இதுக்கு ஆபாசமாக தான் அர்த்தம் வைக்கணுமா? இப்படியெல்லாம் ஆபாசத்தை நுழைத்து ஆதாரபூர்வமான ஹதீதுகளை புறக்கணிப்பதால் இவர்கள் கண்ட பலன் என்ன? இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஆயுதத்தை தூக்கினால் எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது, இந்த அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொரு ஆள் சொல்றாரு இது வெறுப்பாக இருக்கு, நம்ம என்ன வெறுப்பு, எனக்கு இது வெறுப்பாக இருக்குங்க, அதனால இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்றாரு, நம்ம கேட்குறோம் என்னங்க இது இல்லைங்க, ஒரு ஆபாசம் இல்லைங்க, இந்தாங்க உங்களுக்கு வேண்டாம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஆபாசம் இருக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்படி போனால் ஹதீஸா இருக்குமா? இதுக்கு என்ன அளவுகோல்? இல்லை யாராவதுக்கு அல்லாஹ்வோ ரசூல் அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் மட்டும் இதை செய்யுங்க, எது ஆபாசம் இருக்குதோ சரியா இருந்தாலும் ஒப்புக்கொள்ளாதீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம் இல்லை என்று குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தால் சரிதான். இந்த உரிமை ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு இருக்கிறது என்று தன்னுடைய கையிலை தூக்கிவிட்டால் ஹதீஸுடைய நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஹதீஸை நல்ல முறையிலும் அர்த்தம் வைக்கலாம் தானே, நாங்கள் மட்டும் சொல்லலையே. இதுக்கு முன்னுண்டான எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்கள் நல்ல அர்த்தம் தானே வச்சிருக்கிறாங்க. சில பேராவது அப்படி வருத்தம் வச்சா கூட நாங்கள் அதை பின்பற்றணும்னு சொல்லலாம்.
எல்லாம் நல்ல முறையில் சிந்திச்சு அர்த்தம் வச்சு சட்டங்களே எடுத்திருக்கிறார்கள். அப்போ அதனால் அறிவிப்பாளர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஷாமிலா பிரிண்டு கேட்டாங்க. 3 தனித்தனி நம்பர் போட்டது பிரிண்டு கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த சாலிப்பு தான் வாதத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சாலிமுடைய மேட்டரில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், இது ஒரு சட்ட பிரச்சனைங்கிறது இவ்வளோ விவரமாக இருக்கிறாங்களே என்பதற்கு ரசூலுல்லாஹ் சிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாத நுழைச்சி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது? பால் ஊட்டு அருள் ஐஹி, அவருக்கு பால் ஊட்டு. அப்போ அந்த அம்மா என்ன கேட்குறாங்க? அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பால் ஊட்டுன்னு சொன்ன உடனே அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, தாடி உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், அருள் ஐஹி நீ பால் ஊட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், பாலூட்டு என்பதற்கு என்ன அர்த்தம்? உங்கள் அர்த்தப்படி மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்கிறது இல்லை, அதானே சொல்ல வர்றீங்க. வேறு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லிவிடுங்க. அந்த அர்த்தமாக இருந்தால் அவர் பெரிய ஆளாக இருந்தால் என்ன, சின்ன ஆளாக இருந்தால் என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? பெரிய ஆளாக இருக்கட்டும், சின்ன ஆளாக இருக்கட்டும், கரந்தானே கொடுக்க போகிறோம், வேறு எப்படியோ கொடுக்க போகிறோம்ல. அதில் பெரிய ஆள்கிட்டையும் சும்மா டப்பாவை கொடுத்துடலாமே, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொடுத்துடலாமே, பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது. அதில் பார்க்குறது மார்பகத்தில் வாய் வைக்கிறதுனா தான் இந்த கொஸ்டின்லாம் வரும். அவர் பால் ஊட்டினவுடனே வந்து இப்போ கறந்து கொடுக்குறதுன்னு வச்சுக்கிட்டா பெரிய ஆளுங்க இந்த கொஸ்டின் எதுக்கு சொல்கிறாங்க? அவர் பெரிய ஆளாக இருக்கார், தாடி உள்ளவராக இருக்காருன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ இது நல்லா விளங்குகிறது. அதுபோக இந்த அகராதியில் இதுக்கு என்ன அர்த்தங்கும் பொழுது முஞ்சிதில் உள்ள ஒரு அர்த்தத்தை அவங்க காட்டுறாங்க. முஞ்சிதுங்கிற ஒரு நூலை காட்டுறாங்க. இந்த போன நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு அகராதி அது வழங்குது. ஆதி காலத்தில் உள்ளதை தெளிவாக சொல்லக்கூடியது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அகராதியில் அவங்க ஷாமிலாவில் பழைய காலத்தில் லிசானுல் அரபில் இருந்து அதனுடைய என்ன அர்த்தம், அந்த வகி இறங்கக்கூடிய காலத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய நூல்களை விட்டு விட்டு எங்கேருந்து எடுக்கிறாங்க? முஞ்சிதுலேருந்து ஒரு வார்த்தையை காட்டுறாங்க. அதுலேயும் வேறு அர்த்தம் இருக்குது, அது ஒரு விஷயம். இப்போ இது அசாசுல் பலாகா, இதில் என்ன சொல்கிறாங்க? ரலா சபியு சதிய, ரலாங்கிற வார்த்தை. ஒரு பையன் வந்து அந்த ரலா என்று சொன்னால் இருத்தலாகு ரலான் அப்படின்னு சொன்னானேயானால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அழகா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதா மஸ்ஸல் லபன மின் சதி உம்மிஹி, தாயின் மார்பகத்தில் இருந்து அவன் பாலை உறிஞ்சி ஓ ஷரிபஹு, அதை குடிப்பானையானால் ரலா என்று சொல்வார்கள். இது எங்கள் இஸ்ஃபாருல் ஃபஸீஹ்ங்கிற நூலில் இதை சொல்கிறாங்க. அப்போ வந்து வாயில் மார்பகத்தில் வைத்து உறிஞ்சி குடிக்க வேண்டும், ரலாத்துக்கு இது அர்த்தம். இதில் நான் என்ன கேட்குறேன், இது ஒரு அகராதி ஆகிடுச்சா? அதே மாதிரி வந்து மோஜமு லுகத்தில் ஃபுகஹா அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி, அதுவும் பழைய காலத்தில் உள்ளது தான். அதாவது ரலா என்று சொன்னால் மஸ்ஸனா உறிஞ்சி குடிக்கிறது, மஸ்ஸ சதிய அப்படி போட்டிருக்காங்க. மார்பகத்தில் சப்பி குடிக்கிறது, அதுதான் அருளின்னு சொல்கிறாங்க. அருளிக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காரு அப்படி டிக்ஷனரியில் போட்டிருக்கிறார், அதைத்தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து மத்தலாங்கிற நூலில் சொல்கிறாங்க, அர் ரலாவு மஸ்ஸு சதி, ரலா என்று சொன்னால் மார்பகத்தில் உறிஞ்சு குடிக்கிறது. அப்போ வந்து அதே மாதிரி ரலா சபியு சதிய அதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இம்ராத்துன் முருளியத்துன், ரலாத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்வார்கள். இதாக்கான சதியுகா ஃபீ ஃபமி வலதிகா, அவளுடைய மார்பகம் குழந்தையின் வாயில் இருந்தால் இது சொல்வார்கள். குழந்தையுடைய வாயில் அந்த மார்பகம் இருந்தால் இவள் பாலூட்டி கொண்டிருக்கிறாள், ரலாத்து செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து நிறைய இதுகளை காட்டி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மோஜமுல் வசீத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இம்தஸ சதியகா, அது மார்பகத்தில் வாயை வச்சு உறிஞ்சி குடித்தாங்க அப்படின்னு வருது. அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கத்தக்க மோத்தபரான அகராதிகள், ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு அகராதி நூல்கள். பழமையான அகராதி மொழியை பொறுத்த வரைக்கும் புதுசாக போடக்கூடிய அகராதிகள் இந்த காலத்தில் என்ன பேசுகிறாங்களோ அதையெல்லாம் எழுதிடுவாங்க. இந்த காலத்தில் சொற்களுக்கு அர்த்தமெல்லாம் மாறி இருக்கும். வஹியுடைய காலத்தில் என்ன அர்த்தங்கிறது அதெல்லாம் பழைய காலத்தில் உள்ளதில் அந்த காலத்தில் என்ன அர்த்தம் இருக்குங்கிறத கரெக்டாக எடுத்து காட்டுவாங்க. இதெல்லாம் ரலாவுக்கு அர்த்தம். இப்போ இந்த அர்த்தத்தோட ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன கேட்குறாங்க, பாலூட்டு அர்த்தம். பாலூட்டினா என்ன அர்த்தம்? அது வந்து வாயை வச்சு தான் குடிக்கணும்னு அர்த்தமாயிடுச்சு. அப்போ தான் அந்த அம்மா கேட்குறாங்க, பெரிய ஆளுக்கு எப்படி இது எப்படி சின்ன பிள்ளையாக இருந்தால் பால் ஊட்டிடலாம், பெரிய ஆளாக இருக்கார், தாடி உள்ளவராக இருக்கிறாரே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது, நல்லா விளங்குகிறது. அதே மாதிரி வந்து அதே முஸ்லீமில் வருது, ஆயிஷா நாயகி வந்து அவங்க வீட்டுக்கு யாரையாவது அந்நிய ஆண்களை வர விரும்பினார்களேயானால் தங்களுடைய குடும்பத்து பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, தங்கள் சகோதரி பிள்ளைகள்கிட்ட அனுப்பி விட்டு அங்கே போய் பால் குடிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
பால் குடிச்சிட்டு வந்தவொடனே என்ன ஆயிரு, சகோதரிட்ட பால் குடித்தால் இவங்க பெரியம்மாவாயிருவாங்க சின்னம்மாயிருவாங்கல்ல, முஸ்லீமில் இருக்குதுங்க. சிரிக்கிறீங்கல்ல, அதான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்குது, அது ரிலேட்டிவாக அதையும் நாங்கள் பொய்யான செய்திங்கிறோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இது அசிங்கமாக இல்லையா? அப்போ நீங்கள் என்ன இப்போ சொல்ல வர்றீங்க? உங்கள்கிட்ட கேள்வி என்ன, உங்கள் கேள்வியும் கேட்குறோம். நீங்கள் இந்த சாலிமுடைய செய்தியிலிருந்து நீங்கள் வைக்கிற வாதம் என்ன? அப்போ கறந்து குடிக்கலாம் என்று இப்போ சொல்கிறீங்களா? சட்டமா? உங்கள் சட்டம் என்ன சொல்ல வர்றீங்க? சரின்னா அதுலேருந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? ஒரு அந்நிய ஆண் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் வாய் தான் வைக்கக்கூடாது, கறந்து குடித்து விட்டால் அவங்க அம்மா வாயிருவாங்களா? கறந்து குடித்தா அம்மான்ற அந்த உறவு வந்துரும்னு வாதிட போகிறீங்களா? என்ன மேட்றது? அது சொல்லணுமா இல்லையா? வாய் வைக்கிறது தான் அர்த்தம் இல்லைன்ட்டீங்க. உங்கள் வாதம் என்ன? அதுலேருந்து சொல்லக்கூடிய வாதம் என்ன? ஒரு அந்நியான் ஒரு வீட்டுக்கு போக நினைக்கிறான் என்று சொன்னால் அந்த அம்மாட்டிருந்து பாலை கறந்து வாங்கி குடிச்சிட்டான்னு சொன்னால் அவங்க தாய் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுவார்கள் என்று நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணும். ஆர்குமெண்ட் ஒழுங்காக பண்ணணுமா இல்லையா? அதை நீங்கள் என்ன செய்யணும், நிறுவ வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த அகராதிகள்லாம் உங்கள்கிட்ட கேட்குறோம், இந்த முஞ்சுது சரியா இது சரியான்னு வந்தால் எதை எடுப்பீங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். முஞ்சுதுடைய நிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் யூதர் தான் எழுதியிருக்கிறாரு. யூதர் எழுதுனதுக்காக பார்க்க வேண்டியது மொழி விஷயம்தான். ஆனால் லேட்டஸ்ட்டாக உள்ளது, நவீன காலத்தில் உள்ள விஷயங்களுக்கு உள்ளது. அதை ஒன்று உங்களுடைய கவனத்துக்கு வைத்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வந்து உம்மு ஹராம் வந்து பேன் பார்க்கறது கூடுமா கூடாதா? அந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டீங்களாங்கிறாரு. எதில் இந்த ஆபாச விஷயங்கள் இல்லாத அறிவிப்பு வருகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆபாச அறிவிப்போடு வரக்கூடிய பேன் பார்க்குற அளவுக்கு உள்ள விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லிவிட்டோம். எதை ஏற்றுக்கிட்டோம் எதை ஏற்றுக்கலன்னு சொல்லிவிட்டோம். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா 3 அனஸ் தான் அறிவிக்கிறாங்கிறது. அந்த ஹதீஸ் நாலேஜ் அவ்வளோ விவரமாக இருக்குது. அறிவிப்பாளர்கள் வேற என்னல, அறிவிப்பாளர்னு அந்த சஹாபியை மட்டும் பார்க்குறாரு. மொத்த லிஸ்ட்டை பார்க்கணும். ஹதீஸ் நம்பர் ஹதீஸ் மாறுறது இப்போ மாறேன். ஒரு அனசு வழியாக தான் அறிவிப்பாங்க. அனசுக்கு அடுத்த ஆள் யார், அடுத்த ஆள் யார், அடுத்த ஆள் யாருங்கிறது 5 பேர் 6 பேர் வருவாங்க. அதில் ஒரு ஆள் 2 ஆள் மாறிட்டாங்கன்னா ஹதீஸ் வேறே ஆயிரும். வேறு ஆள் வழியாக வந்துச்சின்னு சொன்னால் இதில் அனசு சரி தான், மற்ற எல்லாம் அதே இது இருக்கா? 3லையும் ஒரே அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்களா? அறிவிப்பாளர்கள் மாறுகிறார்கள். பிறண்ட கையில் கொடுத்துருக்குறோம். அது 3 ஹதீஸ் தான். இது ஒரு மேட்ரு இல்லை. 3 ஹதீஸா 2 ஹதீஸாங்கிறது மேட்ரு கிடையாது. மேட்ரு என்னது, நீங்கள் வந்து இதில் இந்த சாலிம்கிட்டேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த பேன் பார்க்குறதுக்கு எனக்கு தலை அரிக்குது, நான் பக்கத்து வீட்டில் போய் எனக்கு பேன் பார்த்து விடுமா அப்படின்னு நான் போய் கேட்கலாமா? மார்க்கத்தில் அது கூடுமா கூடாதா? இதனுடைய ஃபத்வா என்ன? இதனுடைய தீர்ப்பு என்ன? இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டால் ஒரு அதுலேருந்து முடிவு சொல்லணும்ல? அல்லது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ள சிறப்புன்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கங்கிறீங்களா, செய்யலைங்கிறீங்களா? அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். எந்த இமாமாக சொல்லியிருக்காங்கன்னு திருப்பி கேட்குறாங்க. தலைப்பை என்ன, இமாமெல்லாம் வேண்டியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். இங்கே எங்கள்கிட்ட வந்து இமாம் சொல்லியிருக்காங்களான்னா, இமாம் சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன? நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பேற்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் இமாமை காட்டி எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும். இமாம் வந்து சொல்ல மாட்டார். நாங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணுங்கிற என்ன செய்கிற இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து சில விஷயங்களை புதுசாக சில வைக்க வேண்டியிருக்கிறது. இப்போ நம்ம உலகம் பூரா நம்ம வாழ்கிற பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி வந்து எல்லாம் விரிப்பாக்கி இருக்கிறேங்கிறான், தொட்டிலாக்கி இருக்கிறேங்கிறான். அந்த காலத்தில் விவரம் இல்லாமல் ஒரு மாதிரியே புரிஞ்சிருப்பாங்க. இது என்ன செய்கிறாரு, ராசிங்கிறவர், சயின்ஸ் அறிவியல்லாம் பேசக்கூடியவர், பூமி எல்லாம் விரிப்புன்னு சொன்னதுனால பூமி சுத்தலை, அப்படியே நிற்கிது. பூமி என்ன செய்யுது, அப்படியே நிற்கிதுங்கிறார். அது பெரிய லாஜிக்கெலாம் சொல்கிறாரு. சுத்துமையானால் 2 வகையாக சுற்றலாம். ஒன்று இப்படி செங்குத்தாக நேரம் அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கலாம், அல்லது ரவுண்டாக சுற்றலாம். செங்குத்தாக இறங்கினால் அவர் விவரமாக எழுதுறான்னு பாருங்கள். செங்குத்தாக இறங்கினால் ஒருத்தன் மாடியிலேருந்து கீழே குதித்தால் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், அந்த பூமியில் உழுவ மாட்டான். ஏன், பூமி பெருசு, இவன் சின்ன ஆள், பெருசு வேகமாக போயிடும், சின்ன ஆள் மெதுவாக. அப்போ பூமியில் அப்படி குதிச்சான்னு சொன்னால் அவன் மெதுவாக போயிட்டுருப்பான், பூமி அதோட கீழே போயிட்டுருக்கும். அதனால அது சுற்றலை. அப்படி ரவுண்டாக சுற்றுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்கள் பல மைலுக்கு அப்பால் போய் நிற்கணும். ஆனால் நிற்க மாட்டேன், அதே இடத்துல குதிக்கிறீங்க. அதனால் இப்படியும் சுற்றலை இப்படியும் சுற்றலை என்று பயங்கரமான தத்துவத்தெல்லாம் எடுத்து வைக்கிறார். யார் இதை ஒருத்தன் விளங்க படித்தான்னா குரான் மீது இவனுக்கு என்ன வரும், இது என்ன விளக்கமானு கேட்பானா இல்லையா? அவர் தான் அந்த காலத்தில் விவரம் கட்டி சொல்லிட்டாரு. போனால் இவங்க இந்த ஆலா அசரத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆலா அசரத்து இவராக வச்சுக்கிட்ட பேர் அந்த பரேலவி, அந்த ரலா கான்கிற ஆள், இவங்களுக்குலாம் அந்த இப்னு அரபியுடைய தம்பியாக செயல்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பூமி சுற்றலைங்கிறார். அவரும் அதுக்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன செய்கிறாரு, அதுக்குன்னு ஒரு கித்தாபு எழுதியிருக்காரு. அந்த கித்தாபு இருக்குது எங்கள்கிட்ட. ஆமாம், அதில் வந்து இந்த இருக்குது அந்த கித்தாபு. அதில் என்ன சொல்கிறாரு, ஃபவுஸே முபீன் தர் ரத்த ஹரக்கத்த ஜமீன் அப்படிங்கிறாரு. அதாவது பூமி அசைகிறது சுற்றுகிறது என்று சொல்பவர்களுக்கு மறுப்பு, பயங்கரமான மறுப்புங்கிறார். இவங்களுடைய வாதப்படி என்னது, இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய தலைவர் இருக்கார், அகில உலக தலைவர், அவருடைய கொள்கை பிரகாரம் பூமி சுத்தலை, நிற்கிது அப்படியே. சுற்றுதுன்னா குரானுக்கு மாற்றோம், சுற்றுதுன்னா அது என்னது ஹதீஸுக்கு மாற்றோம் அப்படின்ற அளவுக்கு விளங்குறாங்க குரானை.
குரான் நவீன காலத்தில் விளங்குற லட்சணமே என்ன இருக்குது? ராசியாவது மன்னிச்சிடலாம், அவர் காலத்தில் இந்த நாலேஜ் இல்லை, ஈர்ப்பு சக்திலாம் விளங்கலை, புவி ஈர்ப்பு சக்தி நியூட்டன் வந்து சொன்ன பிறகு தான் அது தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியலன்னு விட்டுறலாம். இது என்னது? இவங்க நவீன காலத்தில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதுதான் இவங்களுடைய விளக்கமாக இருக்கிறது என்பதையும் இவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷாமிலாவில் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க போட்ட நம்பருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்களோட ஏகத்துவத்தில் என்ன போட்டிருந்தாங்க? 3535 போட்டிருந்தாங்க. நீங்கள் போட்ட நம்பரில் அந்த ஹதீஸில் இல்லைன்னு சொன்னோம். இல்லை, நம்பர் தான் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு நம்பர் தான் அப்படின்னாங்க. அப்போ 3536 அப்படின்னு காமிச்சாங்க. ஏங்க அதுலேயும் தானங்க இந்த மேட்ரு இருக்கு அப்படின்னோம். இல்லை, அதில் அதுவும் 2 இருக்குது, முந்தினது ஒரு ஹதீஸ் பின்னால் ஹதீஸ், அவங்க ஒரே ஹதீஸ் ஆக்கிவிட்டாங்க அப்படின்னாங்க. உங்கள் ஷாமிலா அப்படி இல்லைனாங்க, ஷாமிலா தான் அப்படி இருக்குன்னு காமிச்சோம். எங்கள் ஷாமிலா அப்படி இல்லை அப்படின்னாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்துருக்குறாங்கல்ல, காமிச்சிருக்கிறாங்க தனித்தனியாக தான் இருக்குன்ட்டு. அவங்க போட்ட நம்பருக்கு அவங்க ஷாமிலாவில் பார்த்து தானே சொன்னேன்டாங்க, அந்த நம்பருக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஒரு நம்பர் தான் வித்தியாசம்னாங்க, இல்லை ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் வருது. ஏன்னா 3535ங்கிறது அவங்க இப்போ தந்ததில் 5044. அப்புறம் அடுத்த ஹதீஸா வருதுங்கிறாங்களே 5045, ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் வருது. அப்போ அவங்க போட்டது இது வரலன்னு ஆகி போச்சுல்ல. உண்மையிலே இதில் தான் போட்டிருந்தாக்கா நம்பர் இப்படிலாம் போட்டிருக்கானே, அப்படி போட்டாங்க. அப்போ அப்படி போட்டால் அதில் தான் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் என்ன வழங்குது? முன்னுக்கு இன்னொன்று பாருங்கள், நம்ம அங்கே வந்து எல்லாம் நம்மளாக போட்டோம், எல்லாம் வரும் தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுத்தது தானே. இவங்க ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஹதீஸ் வேறன்னாங்கல்ல, அதில் எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? வஹத்தஸனான் இருக்கு. அதில் இந்த முன்னுக்கு அந்த ஒரு சில அறிவிப்பாளர்கள் வித்தியாசமே தவிர மேட்ரு ஒன்று தான் அப்படிங்கிறது. சஹாபி அனுசரதிதானுஹு அவங்க மூலமாக யார் யார் அறிவிக்கிறாங்க, அதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால தான் ஒரே ஹதீஸ் ஆக்கியிருக்கிறாங்க. இதுவும் தனித்தனின்னு சொன்னால் வஹத்தஸனா போடுவாங்களா? அதுக்கடுத்து ஒன்று காமிச்சோம்ல, அதுக்கும் வஹத்தஸனான் தான் இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல, அதில் ஹத்தஸனான்ட்டு ஆரம்பிக்குது. நம்ம என்ன கேட்குறோம்? இதை பார்த்து தான் நீங்கள் போடுன்னு சொன்னால் இந்த நம்பர் போட வேண்டியதானே. நீங்கள் அந்த நம்பரை போட்டுவிட்டு அப்புறம் வேறு நம்பர் உள்ளதை நீங்கள் எடுத்து தந்தீங்களா, என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ இதுலேருந்து வழங்குது அவங்க ஏதோ சொல்லிவிட்டு அது சமாளிக்க தான் உலகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அடுத்த என்ன அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு சொன்னால், தூங்குற ஹதீஸ் இருக்குது, தூங்குனாங்க அப்படின்ட்டு. பேன் பார்த்தண்டு இல்லை, அவங்க சொல்கிறப்பறம் வச்சுக்கிட்டா கூட இந்தனாங்கிற வார்த்தை இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல, இந்தாண்டு வந்துட்டாண்டா பிரச்சனை தாண்டு, அந்த இந்தங்கிற வார்த்தையும் இருக்குதா இல்லை. அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு 2 ஹதீஸ்லையும் நிகழ்ச்சி ஒன்றா தான் இருக்குது. தூங்குனாங்கன்னு இருக்குதுல்ல, எத்தனை தடவை தூங்குனாங்க, எத்தனை தடவை முழிச்சு சிரித்தாங்க, அது சொல்லுங்கள். இது வேறு கட்டத்தில் தூங்குனது சிரித்தது, அது வேறு கட்டத்தில் சிரித்தது அப்படிங்க போகிறீங்க. எல்லாம் நிகழ்ச்சி ஒன்றா போட்டது தப்புன்னு ஒப்பு கொண்டு போங்க. அதுக்காக அது கரெக்டாக சொன்னால் உங்களை என்ன நினைப்பாங்க? இப்போ அதனால் ஹதீஸ் கலையை வச்சு பேசுகிறாங்க. இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போ முஞ்சிது நம்ம கொடுத்தோம், முஞ்சிதுன்னு நினச்ச உடனே இந்த எல்லா மார்சாக்களையும் முஞ்சிதுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த முஞ்சி நினச்சிக்கிட்டது முஞ்சிது பேர் பார்த்த உடனே அங்கேயெல்லாம் அல் முன்ஜிது ஃபில் லுகான் மட்டும்தான் இருக்கும். நம்ம கொடுத்தா எப்படி தெரியுமா? அல் முன்ஜிது ஃபில் லுகத்தில் அரபியத்தில் முஆசிரா, தற்காலிக இந்த அரபியனுடைய லுகத் சம்பந்தமாக புதிதாக உருவாக்கினது. ஏன் இப்படி பேர் வச்சாங்க இவங்கன்னு கேட்டால் அவங்களே காரணம் சொல்கிறாங்க. இந்த முக்கத்திமாவில் எல்லாம் உலக லெவலில் பார்த்தாக்கா அரபிக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது எல்லாம் முஞ்சிதுன்னே போகிறாங்க. ஆனால் அதில் வந்து சில விஷயங்கள்லாம் சேர்க்க வேண்டிய இருக்குது. மக்கள் ஈர்ப்பு அதில் இருக்கிறனால அதே பேரிலேயே நல்ல விஷயம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு குழுவை அமைச்சு இது உண்டாக்குனது தான் இது. அது இஸ்லாமியர்கள் அறிஞர்கள் உண்டாக்குனது தான். அப்போ மார்க்கத்திலையும் சரி அந்த லுகத்திலையும் சரி ஒரு வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது இந்த குழுக்கு தெரியும். ஏன்னா இவங்க அரபிகள், அதாவது இப்போ சொன்னாங்க நசரானி என்று, இது அரபிகள். அவங்க லாங்குவேஜில் என்ன புழங்கப்படுது, அது யூசேஜில் என்ன இருக்குது, மார்க்கத்தில் என்ன இருக்குது, எல்லாம் அறிந்த ஒரு குழு தான் உருவாக்கி இருக்குது. அதனால் அதையும் மாற்றி விட்டாங்க, யாரோ எழுதலைன்றாங்க. இது ஒழுங்கானவங்க எழுதுதாங்கிறதையும் சொல்லித்தர்றேன். அடுத்ததாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நேரத்தை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இது வாய்வித்து குடித்தானே இருக்கிறது, வாய்வித்து குடித்தானே இருக்கிறது என்று அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. அதுக்கு நேரமே தேவையில்லை, நாங்கள் மறுக்கவே கிடையாது. நாங்கள் மறுத்தா தானே நீங்கள் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த கிதாபில் இருக்கிறது, இந்த இதற்கு இந்த கிதாபில் இருக்கிறது. இப்போ சப்ஜெக்ட் என்ன, நாங்கள் சொல்கிற அர்த்தம் இருக்கா இல்லைங்கிறது தானே. ஒரு குழந்தை தாயினுடைய மார்பகத்தில் வாய் வைத்து குடித்தல்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அருளாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. நாங்கள் மறுத்தால் அல்லவா அந்த அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் அப்படியே பட்டியல் போடலாம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம்ல, கறந்து குடித்தாலும் அந்த வார்த்தை பொருந்தும், நீங்கள் பொருந்தாது. நீங்கள்
அப்பத்தான் பொருந்துங்கிறது ஆதாரத்தை தந்தோம். நாங்கள் ஏற்றுக்கொண்ட வார்த்தை சொல்லி தேவையில்லை. அந்த ஹதீஸுக்கு என்ன வார்த்தை பொருந்தும்? நாங்கள் சொல்கிறோம் கறந்த பால் தாங்க, அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? நீங்கள் இல்லை, நீங்கள் இருக்குன்னு தந்துட்டோம். இல்லை இப்படித்தானே இருக்குன்னு எப்போ தெரியுமா நீங்கள் சொல்லணும்? அந்த அர்த்தம் மட்டும்தான் இருக்கிறது, வேறு அர்த்தம் இல்லைன்றா தான் நீங்கள் சொல்லணும். அந்த அர்த்தமும் இருக்குங்கிறது எல்லாரும் ஒப்புக்கொண்டே தானே. அது இன்னொன்று என்ன தெரியுமா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பாலை கறந்து கொடுத்தால் கூட அரபு மொழியில் அருளான்னு தான் சொல்லணும். அதை தான் நம்ம எடுத்து காமிச்சோம். நாங்கள் சொல்கிற அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்குது தானே. நீங்கள் ஏன் நாங்களும் ஒப்புக்கொண்ட போய் திருப்பி திருப்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஹதீஸில் முறைப்படி புரிஞ்சால் எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எல்லாம் புரிவதில் தான் இருக்கிறது. ஏன் உங்கள் ஒரு வார்த்தையை கேட்டாங்க, ஏன் சொல்லணும்? அப்போ இது வந்து கறந்து கொடுத்ததா இருந்தால் பெரியாளுன்னு ஏன் சொல்லணும்? நாங்கள் தான் சொல்லிட்டோமாங்க. பெரியாளுன்னு சொன்னது எதற்கு? ரெண்டு காரணம் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு காரணமாக இருக்கலாம், நீங்கள் யோசிக்கிற பிரகாரம். நாங்கள் சொல்கிற காரணம் இருக்கலாம். எது நல்லது? யார் இந்த அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க? எல்லாரும் என்ன டீசன்ட் அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க? ரெண்டு அர்த்தம் இருக்குதுல்ல. பெரியவருக்கு இந்த சட்டம் வருமா என்றும் கேட்டிருக்கலாம் தானே. ஏன் இந்த அர்த்தம் கூட அந்த அர்த்தம் போனீங்க? அந்த அர்த்தம் தான் வைக்கணும்னு யார் சொல்லி தந்தது? அப்போ ஆபாசமான அர்த்தம் வைக்கணும்னு யாரும் சொல்லித்தரல. இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஏன் புதுசாக கொண்டு வர்றீங்க ஒரு ஹதீஸ் மறுக்கிறது? யாரும் சொல்லாததை செய்யாததை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் ஒரு சரியான ஹதீஸை மறுக்கிறதா? நம்ம தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டோமே. ஏன் பெரியவர்னு சொன்னார்கள்? பெரியவர்கள் சட்டம் இல்லை யார சொல்லலாம், எப்படி நீங்கள் கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்ற அர்த்தம் வைக்கலான்னு தான் நாங்கள் சொல்லிட்டோம்ல. மறுபடியும் அதையே திருப்பி கேட்குறீங்க. அதே போல் நீங்கள் பாருங்கள், ஹதீஸு கலையை தெரிஞ்சுக்கிட்டாக்கா முன்னால் உள்ள ஹதீஸும் அடுத்த ஹதீஸும் ஒரு நிகழ்ச்சியை தான் சொல்லி காட்டுது. அதில் பேன் பார்த்தண்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிகழ்ச்சி ஒன்று தான். அப்போ நீங்கள் எப்படி இதை ஆதாரமாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எந்த ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் சிந்திக்கிறீங்க? எந்த இமாம் நம்ம முன்னால் கேட்டோம்ல, எந்த இமாமாக சொல்லியிருக்கிறார்கள்? ஏன் நீங்கள் இமாமை பின்பற்றுகிறீர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் சிந்திப்பது போன்று யாராவது சிந்தித்தார்களா? உலகத்தை முகமாக நீங்கள் தான் சிந்திச்சிருக்கீங்க. எப்படி? அப்போ இது வரைக்கும் நல்ல அமைப்பில் தான் செஞ்சு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகத்தான் கேட்டோம். நீங்கள் வந்து இதை இமாமைகளும் பின்பற்றீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இமாமை கொண்டு வரல அப்படிங்கிறதையும் நான் நினைவூட்டுறேன். அதே போல் இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு தப்சீர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே போட்டிருக்கு இது தப்சீர் அல்ல அப்படியே போடுறாங்க. இது தாவீல் தான். விளக்கங்கள் எவ்வளோ வேணுமாலும் கொடுக்கலாங்க. அது அவங்களும் அவங்களுக்கு அது பட்டியல் போட்டாங்க நிறைய ஆகும். அவங்க விரிவுரையும் போட்டிருக்காங்கல்ல, விளக்க உரைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த வரிசை என்னன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாம் விளக்க உரை தான். என்ன அந்த பட்டியல் போட்டால் என்ன ஆகும்? இப்போ அது தனி ஒரு சப்ஜெக்ட் ஆயிரும். அப்போ 2 நாள் பத்தாது, 2 மாதம் வேணும் அப்புறம் வாதம் செய்ய. என்ன அப்போ இது வந்து இவங்களும் சொல்லிட்டாங்க, இவங்க விளக்கங்கிறது இல்லை, தப்சீர் அல்ல, இது தாவீல். தாவீல்னா விளக்க உரை. இப்போ இந்த வசனம் இப்படி வந்திருக்கு, இதுதான் அர்த்தம், அப்போ தான் தப்சீர் ஆகும். இது வந்து விளக்க உரை. அவங்களுக்கு அதிகமான விளக்கங்கள் வந்து ஒரு வசனத்துக்கு நான் இப்படி புரியுறாங்க, இன்னொரு சொல்லுவார் நான் இப்படி புரியுறாங்க. விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா சரியில்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு விருவக்கம் அப்படி தான். அவங்களுடைய விரிவுரையில் இப்படி புரிய முடிகிறது, இப்படி அறிய முடிகிறதுன்னு பட்டியல் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். ஏன் அதை செய்யலைன்னு கேட்டால், இப்போ தலைப்பு என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவியின்றி உங்களால் விளங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான். ஒன்றல்ல இரண்டல்ல கலாலா பிரச்சனை வச்சோம். அதுக்கு என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். ஏன்னா ஒரு சந்ததி இல்லாதவன்னு அர்த்தம் வச்சுட்டாங்கல்ல, இப்போ அவங்களுடைய அர்த்த பிரகாரம் ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இறந்து போயிட்டார் ஒரு ஆள், அவங்களுக்கு வந்து பின்த்து மகள் இருக்கிறாங்க, அதே போல் சகோதரி இருக்கிறாங்க. கலாலாவுக்கு விளக்கம் சொன்னாங்கல்ல, அதுக்கு தகுந்தவாறு இதுக்கு பின்த்துக்கு மகளுக்கு எவ்வளோ வரணும், சகோதரி எவ்வளோன்னு சொல்லணும். ஏன்னா அந்த விளக்கத்து பிரகாரம் சும்மா சொல்லிட்டங்கிறதல்ல, சொன்னதுடைய தீர்வு என்ன அப்படிங்கிற இந்த அரங்கத்திற்கும் வெளி உலகத்திற்கும் தெரிய வேண்டும். ஈலா விஷயம் கேட்டோம் சொல்லலை, 10 இரவுகள் கேட்டோம் சொல்லலை, 53 அப்படின்னு கேட்டோம் சொல்லலை, அமல்கள் வணக்கம் அழிந்து விடுகிறேன்னு கேட்டோம் அதுக்கும் சொல்ல கிடையாது. இப்படி வாபிக்க உன் தந்தின் மீது சத்தியமாக, இதுக்கு என்னங்க விளக்கம்? நீங்களும் கூடாங்க சலம் சொல்லியிருக்காங்க, எப்படிங்க விளங்குன்னு கேட்டோம். இதுவெல்லாம் வாதம் அல்ல அப்படின்ட்டாங்க. பதில் இல்லை என்பதற்கு வாதம் அல்லன்னு அர்த்தம். இதுதான் வாதத்தை தொடங்கி இருக்கிறீர்கள் அவங்க சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் எதாவது எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க, தொடவே இல்லை, கடைசியில் பதில் சொல்லுவாங்களாம். அதுக்காக வந்தோம், விவாதம் செய்வதற்கெல்லாம் வந்தோம். ஏன் இதுவரைக்கும் பதில் சொல்லவே கிடையாது? அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஒரே தாயில் அப்படி எழுதுனாங்கல்ல அவங்களுடைய விரிவுரையில், எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆனை புரிஞ்சுங்களா, அது புரிஞ்ச வச்சமா இல்லையா? ஏன் சொல்லலை? இப்படி கேள்விகள் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதங்களை பற்றி கேட்டோம், ஏன் இது வரைக்கும் சொல்ல கிடையாது? இப்படி கேள்வி அடிக்கிட்டே இருக்கிறோம். உம்மு ஹராமையும் சாலிம் தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர
அதுக்கு பிறகு என்ன, ஒரு சஹாபி வந்து பெண்ணை முத்தமிட்டாங்களே, தொழுதா கூடும், அதை பாவம்லாம் போயிடும் என்று சலாம் சொன்னாங்களே, இது எல்லாருக்கும் உண்டு சலாம் சொன்னாங்க, நமக்கும் பொருந்துமா? இந்த அது எப்படி புரிஞ்சுங்க கேட்டோமே சொன்னாங்களா? அதே போல் சத்தியமாக சத்தியமாண்டு வருத, இதெல்லாம் யாருமே செய்து யாரை குறிக்கிறது, எப்படி இங்கே வணங்குனீங்க கேட்டோமே சொன்னாங்களா? ஆனால் எப்படி வந்தாங்க? குர்ஆன் நாங்கள் புரியுவோங்க, யாரும் தேவையில்லைங்க நாங்கள் சொல்லுங்களேன், அதானே கேட்குறோம்.